रहमतुल्लाह तआला अव्वलन मुतवालियन कमा अमर वस्सलातु वस्सलामु अला नबिय्यिहिल मुअतबर व अला आलिहि व अस्हाबिहि इरगामन लिमन जहद बिहि व कफर। रहमतुल्लाह तआला अव्वलन मुतवालियन कमा अमर वस्सलातु वस्सलामु अला नबिय्यिहिल मुअतबर व अला आलिहि व अस्हाबिहि इरगामन लिमन जहद बिहि व कफर। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाह सुब्हानहु व तआला फ़ी महकम तंज़ीलिहि लैसल बिर्र अन तुवल्लू वुजूहकुम क़िबलल मशरिक़ि वल मग़रिब वलाकिन्नल बिर्र मन आमन बिल्लाहि वल यौमिल आख़िर वल मलाइकति वल किताबि वन नबिय्यिन व आतल माल अला हुब्बिहि ज़विल क़ुर्बा वल यतामा वल मसाकीन व इब्निस सबील वस्साइलीन व फिर रिक़ाब व अक़ामस सलात व आतज़ ज़कात वल मूफ़ून बिअहदिहिम इज़ा आहदू वस्साबिरीन फिल बअसाइ वल ज़र्राइ हीनल बअस उलाइकल्लज़ीन सदक़ू व उलाइक हुमुल मुत्तक़ून सदक़ल्लाहु मौलानल अज़ीम। அன்பிற்கும் அருளுக்கும் பாத்திரமான அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் பேச வந்த உடனே தாய்மார்கள் இடத்துலேருந்து சவுண்டே இல்லை, அமைதியாக இருக்கிறாங்க. இந்த அமைதியை இறுதி வரையிலும் அல்லாஹு தாலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஏன்னா நிறைய செய்திகள் தாய்மார்களுக்கு சொல்லணுங்கிறது நம்ம கல்பில் இருக்கு, ஆனால் தாய்மார்களுக்கு சொல்கிற வாய்ப்பு நம்மளிடத்துல கிடையாது. இன்னைக்கு நல்ல செய்திகள் சொல்லப்பட வேண்டும் என்பது ரொம்ப தேவை. நார செய்திகள் வீட்டுக்குள்ளாரே வாசப்படிக்குள்ளார ஒவ்வொரு அறையின் உள்ளேயும் இருக்குது. நாம் படுத்திருக்கிறோம், தலைமாட்டிலேயே இருக்குது, எல்லா அசிங்கங்களும் இருக்குது. அப்படியே படுத்தா முன்னால் இருக்கிற பார்வை செய்கிற இடத்துலையும் டிவி சமாச்சாரம் இருக்குது. கனமாக இருந்து மொத்தமாக இருந்து கடைசியில் இப்போ ரொட்டி வடிவத்துக்கு கூட வந்துருச்சு. அப்படியே பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக அழகாக இருக்குது. அது இன்னைக்கு போனால் சினிமா திரையில் இருக்கிற அளவுக்கு கூட பெருசாக வருது. கடாமடான்லாம் எப்படி எப்படியே வருது. எல்லா இசைகளும் நம்ம வாசப்படிக்குள்ளார வீட்டுக்குள்ளார அறையின் உள்ளின் உள்ளே இருக்கு. எல்லாமே அல்லாஹு தாலா கொண்டாந்து கொடுத்துட்டான். எதுக்கு? நீங்கள்லாம் அல்லாஹுக்கு பயப்படணும் திருந்தணும் இருந்தா தீனை பற்றிய செய்திகள் நாம தெரியணும். நார செய்திகள் உங்களுக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகுது. அதிலிருந்த பயம் உங்களுக்கு வர வேண்டாமா? நாம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் நமக்கு நல்லா தெரியுது. குடும்பத்தில் என்னென்ன விளைவுகள் வரப்போகுது என்று முன்கூட்டி தெரிஞ்சு அதை சீர்படுத்தணுங்கிற ஆசை நமக்கு இருக்கு. தொழில்துறையை எப்படி வளப்படுத்தணும் என்பது நமக்கு தெரியும். அதனுடைய வளர்ச்சிக்குண்டான வழிகள் என்பதில் ஆராய்ச்சி நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு வரக்கூடிய தோய்வுகளை நினைச்சு முதல்லையே எச்சரிக்கையாக செய்யக்கூடிய வடிவங்கள் நமக்கு புரியுது. நம்முடைய உத்தியோகம், நம்முடைய அமைப்பு இருக்க அது பெறுகிறதுக்கு, நம்ம உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கும், நம்முடைய படித்தரம் மேலோங்கிறதுக்கு நாம என்னென்ன செய்யணும் இதெல்லாம் நமக்கு தெரியுதுங்க. ஆனா தெரிய வேண்டிய விஷயத்தை மட்டும் நாம தெரியல. தீனை பத்தி என்ன தெரியணுங்கிறது நமக்கு தெரியல. தீனு என்ன, மார்க்கம் என்ன என்பதை பற்றிய நினைவோ எண்ணமோ சிந்தனையோ அந்த நாட்டமே நமக்கு கிடையாது. தீனை பத்தி தெரியணுங்கிற ஆசையும் கிடையாது. இப்ப தீனை பத்தி ஏதோ வருஷத்துல ஒரு கூட்டம் இங்க கூடி இருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்குது. பேரானந்தம் பேருவகை கொள்வதாக இருக்கிறதுன்னு எனக்கு முன்னால பேசின ஆலிம் சார் சொன்னாங்க. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் கிடைக்கிறது பெரிய அதிசயம். ஆனா இஸ்லாமிய பெருந்தகைகள் இருக்கிற கூட்டம் சின்ன கூட்டமா? இன்னைக்கு இந்த தஞ்சை மாவட்டத்தில், தஞ்சை மாநகரத்தில் இருக்கிற கூட்டம் கூடனா எவ்வளவு பெரிய மைதானம் நிரம்பி வழியும் இஸ்லாமியர்கள் கூடனா. மார்க்க செய்தியை கேட்கறதுக்குண்டான ஆசை நமக்கு இல்லைங்க. தெரியணுங்கிற உணர்வும் எண்ணம் எல்லாம் நமக்கு மங்கி போச்சு. ஏன்னா நடக்கக்கூடிய முன்னால நடக்கிற செய்தி தான் நமக்கு தெரியுதே தவிர அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்தி என்னங்கிறத பற்றிய கவனமே நமக்கு கிடையாது. என்னுடைய ஹஜ்ரத் பெருந்தகை சொல்லுவார்கள் வகுப்பில், சாதாரணமான செய்திகளை சொல்லும் போது செவிசாட்சி கேட்கிறோம். பேப்பர் செய்தி இருக்குது, நம்ம வீட்டு செய்தி இருக்குது, நாட்டு செய்திகள் இருக்குது. நம்ம வீட்டில் நடந்திருக்கிற செய்திகளை, அந்த தெருவில் இருக்கிற செய்திகளை வந்து சொல்லும் போது நாம கேட்கிறோம். அந்த செய்தியை நாம நம்புறோம். இதுவும் செய்திதான். அல்லாஹ் சொன்னான் என்பதும் செய்திதான். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதும் செய்திதான். ஆனா இந்த சாதாரணமாக நாம கேட்கிற புரிகிற விஷயத்துக்கு கொடுக்கிற தரம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்கள் என்பதற்கு கொடுக்கிறோமா என்று நீங்கள் மனதிலே நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள், நினைத்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை.
அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் சொன்னான்னு எத்தனை செய்திகளை இங்க சொன்னாங்க. நம்ம மனசுல அது உரைக்காது. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற செய்தியை நிறைய கேட்கிறோம். சாதாரண மனிதன் சொல்லும் சொல்லுக்கும் அருள் நபி அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சொல்லுக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது நினைச்சு பார்க்கணும். அது சத்தியத்தை தவிர வேறு எதையுமே சொல்ல அறியாத செம்மல் அவர்களுடைய வருங்காலத்தில் உங்களை பற்றி கவலைப்பட்டு வாழ்நாளெல்லாம் உங்களுக்காக இந்த சமூகத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட அண்ணலம் பெருமானார் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா தானுங்க பேச முடியும். ஏன்னு சொன்னா என்னுடைய பேரை கேட்டுட்டு ஸலவாத்து சொல்லாத மூமின் என்னை சேர்ந்தவன் அல்லன்னு சொல்றாங்க. நாம ஆரம்பத்திலே மூமினா இருக்கிறோம். ஆனா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொன்னாக்கா என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகன் சொல்றாங்க. அப்போ நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு இனமாக வந்திருக்கிறோம். பெருமானாருடைய திருப்பெயரை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலேண்டா பட்டியலில் இருந்து நீங்கி போற மாதிரி பாவத்தை நானும் நீங்களும் சேர்ந்து செய்யலாமா? அதனால அடக்கமாக கேட்டுக்கொள்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமா சொல்லுங்க. கைநகம் கண் தொட்டு கனிகின்ற ஸலவாத்து கஸ்தூரி மனம் கமழும் எம்மான் பார்த்து கேட்கறதுக்கு நமக்கு சந்தோஷம் இருக்குது. பெண்மணிகள் கூட சில தாய்மார்கள் இன்னைக்கு கூட அப்படியே கண்ணில் ஒத்திக்குவாங்க, பெருவரல முத்தமிட்டுக் கொள்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமையை துலக்கி காட்டுவதற்காக. ஸலவாத்து சொல்லுவதனால் யாருக்கு நன்மை? அல்லாஹ்வுடைய அருள் சுரக்குமாக என்று சொல்லுவது யாரை? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய அருள் சுரக்கட்டும் என்று நாம சொல்றதுதானுங்க ஸலவாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு பொருள் அதுதான். அந்த பொருள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க வேண்டும் என்றதை சொல்லாதவன் என்னுடைய பட்டியலில் இருந்து இல்லாமல் போய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுயநலம் என்று கருதுவதா? என் மீது நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலின் தேட்டமா? இல்லவே இல்லை. ஸலவாத்தினால் யாருக்கு நன்மை என்பதை கேட்டால் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதா, மன் ஸல்லா அலைய வாஹிதா, என் மீது ஒரு முறை எந்த ஒரு மூமின் ஆணோ பெண்ணோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அருள் அருள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்கம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கத்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் சுரக்கட்டும் என்று அண்ணலுக்கு சொல்லுகிறோம். ஆனால் சொன்னவருக்கு 10 அருளை அல்லாஹு தஆலா கணக்கிலே நிர்ணயம் செய்து கொள்கிறான். சொன்னவனுக்கு 10 அருள் சுரக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே என் மீது ஸலவாத்து சொல்லி அருளை வாங்கி பெறுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித் தருவார்கள். ஆனா நாம சொல்ல மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா உனக்கு தானப்பா நல்லது. காரையர் 2 வீலர்ல போறான், போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, 2 பேரும் நடுத்தருவில் மூளை செதறி கிடக்கிறானுங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் தேவையில்லையா? நம்ம குழந்தைங்க போறாங்களே அருள் தேவையா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது பேலன்ஸ்ல நிக்கும். அந்த இடம் தட்டி விழுகும் போது நம்ம குழந்தை காப்பாற்றப்படுவான். நம்முடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எதை கொண்டு கிடைக்கும்? நம்மளுடைய எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க. எந்த காவல்துறையினுடைய பாதுகாப்போ அங்கிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர்ற எந்த பாதுகாப்பு இல்லை. இருக்குது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்க. சொன்னா அந்த அருளினுடைய வாக்கியம் நம்முடைய வாழ்நாளில் தொக்கிக் கொண்டு உடங்கிக் கொண்டு நம்மோடு சேர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். இந்த சபையில ஒரு குறைஞ்சது ஒரு 100 ஸலவாத்தாகுதுன்னு சொன்னா 1000 அருள் நமக்கு அல்லாஹ்வுடைய கணக்குல வரவாக வந்து சேரும் என்பதை நினைத்து அந்த புண்ணியத்தை பெற வேண்டும் என்ற அருள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹு தஆலா புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அருமை சகோதரர்களே, நான் ஒரு நீண்ட ஆயத்தை ஓதுனேன். என்னடா அஜர்த்து ஆரம்பிச்சாரு அது வாட்டுக்கு சூரத்தை யாசீன் ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே போறாரு அப்படின்னு கூட சிலர் நினைச்சிருப்பாங்க. லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்கு பக்கம், அதாவது கிபிலா கிழக்கு இருக்கிறவங்க கிழக்கு பக்கம் நின்று தொழுவாங்க, கிபிலா மேற்கு இருக்கிறவங்க கிபிலாவுக்கு அந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க மேற்கு திரும்பி தொழுவாங்க, கிபிலாவுடைய கிழக்கு மேற்கு பக்கம் இருக்கிறவங்க கிபிலாவுங்கிறது அவங்களுக்கு மேற்கு கிழக்காக போகும் அப்படி நின்று தொழுவாங்க. இப்படி கிபிலாவை நோக்கி தொழுவது, மக்ரிபு மஷ்ரிக்கின் பக்கம் தொழுகுவது இருக்கிறது, அது அல்லங்க வணக்கம். அல்லாஹ் சொல்றான்,
லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அதல்லங்க, பின்ன என்னங்க? வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். முதல்ல ஈமான் கொள்ளணும். நமக்கு ஈமான் இருக்குதா? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சிந்திக்க சொல்றான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஆயத்துல. இந்த ஆயத்தோட ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டே முடிச்சிடலாம், அதுக்கு மேல நேரம் கிடையாது. ஏன்னா 9:30 நம்ம தொழுகைக்கு நிறுத்தி ஆகணும். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். முதல்ல ஈமான் கொள்ளணும். மன் ஆமன பில்லாஹி, வெறும் அல்லாஹ்வை கொண்டு எனக்கு எல்லாருக்கும் ஈமான் இருக்குங்க. அல்லாஹ்வை நம்பாதவங்க இங்க கூட்டத்தில் யாராவது இருக்கிறோமா? நமக்கு கிடைச்சிருக்கிற அல்லாஹ் சாதாரணமான அல்லாஹ்வாங்க. எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் இறைவனை நம்புகிறார்கள். ஆனால் எந்த இறைவனாவது என்னை வணங்குங்கள் என்று சொன்ன எந்த வேதத்தையாவது காட்ட சொல்லுங்க. பகிரங்கமா தான் சொல்றேன். எந்த வேதத்தை உடையவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இயேசு பெருமான் என்னை வணங்குங்கள் என்று சொல்லல. எந்த வேதத்தை உடையவர்களாக இருக்கட்டும், இருக்கு வேதம் இருக்கிறது, சாமு வேதம் இருக்கிறது, எந்த வேதமாக இருக்கட்டும், எந்த வேதத்திலும் என்னை வணங்குங்கள் என்று எந்த தெய்வம் சொல்லுது? இன்று பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள், இறை நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அருமை சகோதரர்கள், நம்பிக்கையாளர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் வணங்கும் தெய்வத்தில் யாருங்க உங்களை படைச்சது? ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் கேட்டு சொல்லுங்க. எந்த சகோதர மதத்தின் மீது பாசம் கொண்டவனாக சொல்லுகிறேன். அருமை சகோதரர்களே, நம்முடைய உலகத்தோடு நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய சகோதர மதத்தவர்களிடத்தில் கேளுங்கள். இயேசு பெருமானை தெய்வமாக பூஜிப்பவர்கள் உங்களை இயேசு அங்க படைச்சாருன்னு கேட்டு பாருங்க. சொல்லிடட்டுமே, எந்த கிறிஸ்துவராக சொல்லட்டும், உங்களை இயேசு கிறிஸ்துவா படைச்சாரு சொல்ல முடியாதுங்க. சரி, அதுதான் கிடக்கட்டு. அவரு தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரா? அதுவும் சொல்ல முடியும். அப்படித்தான் வணங்குறாங்க, கேட்கிறாங்க. ஆனா இயேசுநாதர் தான் உங்களுக்கு மரணத்தை தருகிறாரா? சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய அருள் வேதம் சொன்னதை நீங்களும் நானும் கவனிக்காமல் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். அனல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதினி. அல்லாஹ் சொல்றான், அனல்லாஹ், நான் தானப்பா அல்லாஹ். அல்லதீ லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர தெய்வமே கிடையாது. ஃபஅபுதினி, என்னை வணங்குங்கள். எந்த வேதத்திலையும் சொல்லல. அப்படி அருளான பாக்கியமான அல்லாஹ்வை தெய்வமாக அருள்மிக்க நம்முடைய படைத்தவனாக நாம் கண்டிருக்கிறோமே, அவனை நம்புவது எந்த அளவுக்கு நிரப்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத்த. உன்னை ஹயாத்தாக்குறது, உன்னை சாவடிக்கிறது நான் தாங்கிறான் அல்லாஹ். மௌத்தாக்குவதும் உன்னை வாழ வைப்பதும் நான் என்று சொல்றான். எந்த தெய்வம் சொல்லுது? அப்ப சத்திய தெய்வம் அல்லாஹு தஆலா நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறானே, அந்த வீரோடும் அந்த ஊக்கத்தோடும் அந்த நிலையோடும் அந்த சத்தியத்தின் நிறைவோடும் வாழக்கூடிய மிடுக்கு எங்கே போயிட்டு? நம்மிடத்துல எங்கெங்க உங்களுடைய மிடுக்கு? இன்னைக்கு மற்ற சமுதாயத்தவர்களை யாரையுமே பழிக்க வேண்டாம். அவர்களில் இருக்கும் பக்தி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த அச்சம் நமக்கு இருக்கிறதா? அவர்களுடைய தெய்வத்துக்கு அவர்கள் செய்யும் பூஜை வழிபாடுகள் எவ்வளவு பக்தி நிறைவோடு செய்கிறார்கள். நம்மிடம் அது இருக்கிறதா? நினைத்து பாருங்கள். லைஸல் பிர்ரான் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. கிழக்க மேற்க குப்புறப்படுத்தி சுஜூது செய்யறது அல்லங்க இறை வணக்கம். அல்லாஹ் சொல்றான், வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். அல்லாஹ்வை முதல்ல நம்புங்க. மன் ஆமன பில்லாஹி. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு சொல்லி எல்லா அநியாயத்தையும் மூட்டமா செய்துகிட்டு இருக்கிறவங்க. பாவ செயல்கள் மற்றவங்க கிடைச்சா பயப்படுற அளவுக்கு யாருன்னு நினைச்சு பார்க்காத பாவமெல்லாம் மூட்டமா செய்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் செய்யும் அந்த பாவச் செயல்களை, யார் தெரிந்தாலும் என்னுடைய தரம் குன்றிவிடும், என்னுடைய மதிப்பு கெட்டுவிடும், என்னுடைய மரியாதை இழந்துவிடும், என்னை பற்றி மட்டமாக நினைத்து விடுவார்கள் என்று இந்த உலகத்திலே எத்தனை ஜீவன்கள் இருக்கின்றார்களோ அத்துணை பேர்களுக்கும் மறைவாக திரை மறைவிலே தனி நிலையிலே யாருக்கும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள். கேரளாவில் ஒரு ஆளு, ஒரு சின்ன தம்பி அஜிர்த்து மலையாளத்தில் கேட்கிறார், இந்த பகல் 12 மணிக்கு உதிக்குது அந்த சூரியன் சொன்னாருங்க.
பகல் 12 மணிக்கு உதிக்கிற சூரியன் இரவு 12 மணிக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உதிச்சுட்டா என்னங்கன்னு கேட்டாரு. ஒரு 12 வயசு பையன். எத்தனை பேர் ஜட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு, எத்தனை பேர் புடவைகளை வேற விதமா உடுத்திக்கிட்டு அலங்கோலமான கோலத்தில் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னான். தனி நிலையிலே ஒரு தவறுக்கு தயாராகிறோமே, அந்த இடத்திலே அல்லாஹு தஆலாவுடைய அருள் பார்வையில் இருந்து, அவனுடைய நேரடி பார்வையில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியவில்லையே. தண்டிப்பவனும் கண்டிப்பவனும் நம்மை நரகத்திலே தள்ளி வதைப்பவனும் அவன் தானே. அவன் பார்வைக்கு மறைக்க முடியாத தப்பை ஆணோ பெண்ணோ செய்யலாமா? ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? அல்லாஹ்வை நம்புகிறோமே, அவன்தான் எல்லாம் உனக்கு. வஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா, கண்ணு காது மூக்கு கை எல்லா அவயவங்களையும் உள்ளுறுப்புகளையும் அல்லாஹ் தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை தவறானதிலே நீ பயன்படுத்துவதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று பஅபுது ரப்பக கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்றல்ல, நீ அவனை பார்த்து கொண்டே இருக்கிறாய். அப்படித்தானுங்க நாம நினைக்கணும். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். ஒவ்வொருக்கும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். நம்ம நம்புறோம் அல்லாஹ் கூட தானுங்க இருக்கிறான். அல்லாஹ் இல்லைன்னா நான் இருக்க முடியுமா? இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த சக்தியை கூட அல்லாஹ் தானே எனக்கு தந்திருக்கிறான். இல்லையானால் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அருள் தான் நாம இருக்கிறோம். எல்லாமே நம்ம நம்புறோம். உள்ள போற மூச்சு அங்கனையே நின்றுக்குச்சுண்டா அப்புறம் கதை அவ்வளவுதான். வெளியே வந்தது உள்ள போகலைன்னாலும் கதை தீர்ந்து போச்சு. அவ்வளவுதானுங்க நம்முடைய அந்த முடிச்சு அடங்கி போச்சுன்னா தீர்ந்து போச்சு கதை. இது எல்லாம் அல்லாஹ் தானுங்களங்க அந்த சர்க்குலேஷன் கிளீனா தந்துகிட்டு இருக்கிறான். அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படித்தான் இருக்கு. எல்லாமே சீரா இயங்கிட்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் என்று நம்பியவர்களும் அந்த நம்பிக்கையில் தோய்ந்தவர்களும் தானே சத்திய முஸ்லிம்களாகிய நாம் இருந்தும் ஏன் தவறு செய்யும் போது அல்லாஹ்வை மறக்கிறீங்க? அப்ப அல்லாஹ்வை ஏன் மறக்கிறேன்டாக்கா, அல்லாஹ் தானே, நம்ம அல்லாஹ் தானே. அல்லாஹ்வை பத்தி பேசும்போது யாருக்கெல்லாம் கவனம் குறைவாத்தான் இருக்கும். வீட்டுல ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லி வீடு உங்க வாச தெருவில், உங்க தெருவில் ஒரு கச்சாமுச்சான் சத்தங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவோம். என்னமோ வீட்டில் தெருவில் நடக்குது, அது தெரியணும். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்கன்றாங்க, அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சொல்லும் போது அச்சத்தோடு நாம் விளங்க வேண்டியது இருக்கிறது. அந்த இறை அச்சம் நம்முடைய கல்வில எங்கே இருக்கிறது? அவருடைய தண்டனை நமக்கு எப்படி வரும் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோமா? அல்லாஹு தஆலா நமக்கு புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அருமை சகோதரர்களே, முஹர்ரம் மாசம் பிறந்துருச்சு, ஒரு வருஷம் போயிடுச்சு. அதை நாம நினைச்சோமா? கடந்த ஆண்டிலே நாம் என்ன நல்லதை செய்தோம் அது நமக்கு தெரியாது. அநியாயங்கள் மூட்டை மூட்டையே செய்திருக்கிறான். இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், இனி இந்த தடவையோட விட்டுறேன், இனி நான் தப்பு செய்ய மாட்டேன், இதோட விட்டுறலாம், இனி யா அல்லாஹ் இதுக்கு என்ன நீ மன்னிச்சிரு, இனிமேல் நான் தவிர்க்க மாட்டேன். அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருக்க இஸ்திஃபாருக்க யத்லுபு இலா இஸ்திஃபாரின். சங்கைக்குரிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அஸ்தோஃபிருல்லான்னு சொல்றதே நீ சதிதா, நீ காபத்தி அந்த கபடோட தான் சொல்ற, உள்ள ஒண்ணுக்கு மாத்தமாத்தான் நீ சொல்ற. அந்த நீ சொல்ற இஸ்திஃபார் அது பொய்யான இஸ்திஃபார், அதுக்காக நீ இன்னொரு இஸ்திஃபார் செய்யணும். அந்த பொழப்புல தான் நாம இருக்கிறோம். அந்த பொழப்புல தானுங்க நாம இருக்கிறோம். இந்த உலகத்துல நாம அப்படி இருந்துகிட்டு நாம மிடுக்கோடும் அந்த எவ்வளவு பெருமையோடெல்லாம் நாம விளையாடுறோம். நம்முடைய அந்தரங்கத்தை தெரிந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறானே என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அருமையானவர்களே, அல்லாஹுடைய ரசூல் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னீங்கன்னா நமக்கு தானுங்க நல்லது. பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை மட்டும் நம்புவன் அல்ல. அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகிறது, வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பணும். இந்த நாள் எப்படியோ இதைவிட உறுதியான நாள் அந்த நாள். இந்த நாள் எப்படி உனக்கும் எனக்கும் கண்கூடாக தெரிகிறதோ இதைவிட சத்தியமான நாள் மறுமை நாள். அந்த நாளை நீ சந்திக்கவிருக்கிறாய் என்பதை நமக்கு சொல்லித் தந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அருஞ்சொல்லை மதித்து நாம் வாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நாளுக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அநியாயத்தை தான் செய்துகிட்டு இருக்கிறோம். தொழுகிறவங்க தொழுகிறதுக்கு அல்லாஹ்வுக்காக தொழுகும் போது வண்டி சாவி எங்க வச்சிருக்கிறோம்? அதானுங்களும் நினைக்கிறோம். நான் வண்டி சாவியை வரும்போது கொடுத்தனா டேபிள்ல வச்சுட்டு வந்தனா தெரியலையே, நான் வண்டியிலே வச்சுட்ட மாதிரி தெரியுதே, என்ன ஆகுமோ தெரியலையே. இவருக்கு கவலை, அங்க குராத்து ஓதுனாங்க, 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா தெரியல, இவர் கவலை பூரா வண்டியில.
அப்புறம் எங்க இருக்குது சாவி? அது யாரு தூக்கிட்டு போனா, என்ன ஏது? இதுல தொழுகை முடிச்சிட்ட பிறகு அந்த தொழுகை தானுங்க நம்ம கணக்கில் வரவுல இருக்கணும். என்ன தொழுகைங்க அது? நினைச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் நாம உலக விஷயத்துல செய்யறோமே, அல்லாஹ்வை நினைக்கிறோமா? நாம செய்யற எந்த காரியத்திலேயாவது அல்லாஹ்வை நினைக்கிறோமா? அப்போ இந்த உலக தேவையை, உலக காரியத்தை தூய்மையாக செய்யறோம், அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாம செய்தறோம். அல்லாஹ்வை பற்றி அவனுக்காக செய்யும் வணக்கத்துல இந்த உலகத்தை போட்டு உழப்பி குழப்பி நாசமாக்கிறோம். தானுங்களங்க நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு எங்கே இருக்கிறது? அருமையானவர்களே, நாம் செய்யும் தவறுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை தந்தா. முஹர்ரத்தை பத்தி நிறைய பேசியாச்சு. இப்ப நம்ம முஹர்ரம் பேசி என்னங்க செய்ய போறோம்? அல்லாஹு தஆலா நாளைக்கு போனாக்கா முஹர்ரம் மாசம் எந்த நாளில் வந்தது என்று அல்லாஹு தஆலா கபர்ல கேட்கல, நீ என்னடா செய்தன்னு தான் கேட்க போறான். முஹர்ரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான், தெரிஞ்சு மறந்துட்டான். என்ன சொல்றது நமக்கு தெரியும். அடுத்த வருஷம் இதே சொன்னாலும் புதுசா தான் இருக்கு நமக்கு. ஏன்னா நமக்கு அதை பத்தி அதுக்குன்னு பெரிய அக்கறை இல்லை. அது இருக்கட்டும். ஆனா அல்லாஹு தஆலாவை பற்றி நாம தெரிய வேண்டிய பயம் எப்படி இருக்கணும்? அருமையானவர்களே, வயிம்மின் செய்யின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹுன தஸ்பீஹஹு. எல்லா வஸ்துவும் அல்லாஹு தஆலாவை துதிக்கின்றன. ஆனா நீங்களும் நானும் துதிக்கிறது நமக்கு தெரியல, அவைகள் துதிக்கிறது நமக்கு தெரியலன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவும் அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்றன, அவனுடைய துதிபாடுகின்றன, அவனுடைய தூய்மையை துலக்குகின்றன, அவனுடைய உண்மையை எண்பித்து காட்டுகின்றன, அவனுக்கு அடக்கமான வழிபாடுகளை செய்கின்றன. அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த பணியை அது செய்கிறது. நான் உட்கார்ந்தோன்னே எனக்கு பால் கொடுத்தாங்க. அந்த பால் ஒரு பசுவிலிருந்து கறக்கப்பட்ட பால். அந்த பசு தன் குட்டிக்கு கொடுக்காமல் இந்த உலவி வரக்கூடிய இருகால் உயிரினங்களுக்காக அல்லாஹு தஆலா கொடுக்கும்படி அதை படைத்தான். அது தருகிறது. தனக்கென்று இல்லாமல் மனித இனத்திற்கு பயன்பட வேண்டும் என்று அதனுடைய பாலை தருகிறது, அதனுடைய உழைப்பை தருகிறது, அதனுடைய ஒத்துழைப்பை தருகிறது. கடைசியில் அதை அறுத்து இறைச்சியாகவும் நமக்கு தர்றாங்க. இவைகளுக்கெல்லாம் அவைகள் பயன்படுகின்றன. எதற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த படைக்கப்பட்ட பொருள் அவைகளை நிறைவாக செய்கின்றன. நீங்களும் நானும் செய்யறோமா? நல்லா நினைச்சு பாருங்க. எல்லாம் செய்யறோமா? நாம செய்யறோமா? வதக்கிரு ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நாயகமே, அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொன்னா மூமினானவர்களுக்கு சொரணையில ஏறும். அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மூமினானவங்களுடைய சொரணையில ஏறும். எனவே நீங்க நல்ல உபதேசத்தை செய்யுங்க. அல்லாஹு தஆலா நம்மளை எல்லாம் மூமினாக அமைத்திருக்கிறான். நம்முடைய கல்புல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்களை அப்படியே ஆழமாக பதிய வைத்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் சொல்ல மாட்டாங்களா? இன்னும் நிறைய அநியாயம் செய்யணுமே, இன்னும் எத்தனை முறை வரணுமோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்து அப்புறம் செய்வான். கடைசியில் தௌபா செய்தா தானே. அப்புறம் தௌபா செய்து விட்டு அப்புறமும் செய்தா ஏன்டா தௌபா செய்துட்டு தப்பு செய்தேங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமே. இருக்கட்டுமே, பரவாயில்லைங்க, நாம இருப்போங்கிற நமக்கு உத்தரவாதமும் நமக்கு கேரண்டி இருந்ததுன்னா பரவாயில்லை. அப்படித்தான் தெரியல, எந்த நேரத்தில் எப்படி பொடுக்குன்னு போகுதுன்னு தெரியலையே. ஒண்ணும் இல்லைங்க, ஆலிம் சாக்க தான். முபாரக் ஆலிம் சா தெரிஞ்சவங்க இருப்பாங்க நினைக்கிறேன். பல்லவட்டிக்காரங்க யாராவது இருந்தா தெரியும். முபாரக் ஆலிம் சா கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரு. இன்னொருத்தர் வீட்டுக்கு மூத்து செய்தி கேட்டுக்கிட்டு நான் மூத்து விசாரிக்க போறேன்னு போறாரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் மூத்தாயிடுறாரு. கல்யாணத்தில் இருந்துட்டு சரி நான் தொழுகை வச்சுட்டு போறேன், லொஹர் தொழுகை ஜமாத்தை தொழுதுட்டு போறேன், தொழுகை வச்சுட்டு போறேன், இல்லைன்னாக்கா அந்த பள்ளியிலையாவது போய் தொழுகிறேன். நான் என் பள்ளியில் ஒழுகை செய்துட்டு அந்த பள்ளியில் போய் தொழுது நல்லதுதானுங்க நினைக்கிறாரு. தன்னுடைய நண்பர் மூத்தா போயிட்டாங்க. அநேகமா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இங்க. முபாரக் ஆலிம் சா சிறு வயசுங்க, இந்த 20 வயசு தான் இருக்கான். நம்ம பள்ளியில தொழுதுட்டு அந்த பள்ளியில போய் நம்ம சகோதரருடைய ஜனாதாவை பார்க்கலாம், அங்க போய் தொழுதுக்கலாம், இல்லை ஒதுவாவது நம்ம பள்ளியாசல செய்யலான்னு வந்தாரு. ஒன்று செய்துட்டு ஒரு படிக்கட்டு ஏறினாருங்க. 2வது படியில காலை வச்சாரு, தடிக்கி விழுந்துட்டாரு. தடிக்கி விழுந்தாருங்க. கண்ணாடிங்கிற பொட்டுல படிச்சு அங்கனையே உயிர் போயிடுச்சு. அந்த ஜனாதாவுக்கு அவு போகாம அந்த சொந்தக்காரங்களை இந்த ஜனாதாவுக்கு வந்தாங்க. அவ்வளவுதானு. நம்மளுடைய மருத்து மரணம் எல்லாம் வர்றது எந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. நம்ம மனசுல பயம் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு பயத்தை தரணும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்திலே சிறப்புமிக்க செம்மலர்களின் வரிசையாக சொன்ன உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்து வந்த சிறு குழந்தைக்கு
பேரித்தம்பளத்தை தன் வாயிலே சுவைத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாயிலே வைத்துக் கொடுத்தார்கள், சுவைத்துக் கொடுத்தார்கள். அண்ணலம் பெருமானார் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்கப்பா சீதேவிகளா சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும், நான் சொன்ன பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். தாய்மார்கள் நிறைய சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பேரருள் அண்ணலின் மீது சுரக்குமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அங்க கொடுக்கறானே இல்லையே தெரியல, ஆனா நமக்கு தர்றான். வாங்கி வாங்கி வச்சுக்கங்களேன். அநியாயம் செய்தாலும் இந்த ஸலவாத்தினுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கத்தானுங்க செய்யும். அது ஒண்ணு அல்லாஹ் தஆலா கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான். கணக்கு பார்த்து அல்லாஹ் தண்டனையை தருவதானால் ஒருத்தன் கூட சொர்க்கத்துக்கு போக மாட்டான், யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல. இது சிரிக்கிற விஷயம் அல்ல, அழுகிற விஷயம். இந்த சொல்ல கேட்டா சிரிக்க கூடாது, அடி வயிற்றிலிருந்து பொங்கிட்டு வரணும் வேதனை. யாரும் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்போ? அல்லாஹ் நீதத்தை நிலைநாட்டுவானேயானால், நீதத்தை நிலைநாட்டுவானேயானால் ஒருத்தரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள், அருமை தாய்மார்களே, ஆசையோட கேளுங்க, நிரப்பமா கேளுங்க. அல்லாஹு தஆலா தாய் திருந்திட்டா சமூகம் திருந்திடும். பெற்ற மழலை நல்ல அமுதை ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த தாய், அதனுடைய உடலில், அதனுடைய உள்ளத்தில், அதனுடைய இரத்தத்தில், அந்த தாயினுடைய சதையில் இறை பக்தியும் இறை அச்சமும் அது ஊடுருவி இரண்டர கலந்திருக்குமே. ஆனால் அந்த தாய் குலம், அந்த தாய்மை வளர்க்கக்கூடிய அருஞ்செல்வத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தில் தோய்ந்த நல்ல குழந்தைகளாக வளர்க்க முடியும். நீங்களும் நான் என்னங்க செய்யறோம்? குழந்தை பெற்ற குழந்தை இப்படின்னு தூக்குவேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷமா அடிய கண்ணே ராஜா வாடா என்ன சிரிப்பு அப்படின்னு தூக்கி இப்படின்னு பிடிக்கிறோம். இந்த அடியை வாங்கி கொஞ்சம் அழுகைன்னு திருப்பி குடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைய தூக்க தெரியுங்க. மூக்கு தள்ளி கொஞ்சம் சிந்தனா இந்த இதில் இதை கொஞ்சம் சிந்தி நல்ல விதமா சுத்தம் பண்ணி கொடு. அப்படித்தான் சின்ன அழுது ஒண்ணுக்கு போச்சுட்டா அப்படியே தூக்கிட்டு இப்படியே தூக்கிட்டு போய் என்னமோ இவர் பெரிய சுத்தம் மாதிரி தான், இவர் ஒண்ணுக்கே இருக்காத மாதிரி. நாம அவ்வளவுதானுங்க குழந்தைக்கு நமக்கு இருக்கிற உறவு. ஆனா 10 மாசம் சுமந்து பெக்கிறது. ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வ ஃபிஸாலுஹு 30 ஷஹ்ரா, 30 மாசம் சுமந்து அமுதூட்டி தாளாட்டி நெஞ்சத்தை மஞ்சமாக்கி ரத்தத்தை அமுதாக்கி அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுதுங்க. பேசுற குழந்தையுடைய பேச்சு நமக்கு வழங்கல. 3 மாசம் 2 மாசம் 6 மாசம் அந்த குழந்தைகளுடைய தேவைகளை எல்லாம் அருமை தாய்மார்கள் வழங்குறாங்க. அடுப்பக்கரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தாய், புள்ள அழுகும். என் பிள்ளைக்கு ஒண்ணுக்கு வருது, கொள்ளைக்கு வருது. இங்க உடனே தெரியுது. எங்க? ரூமில் இருக்கிற குழந்தை, தொட்டில படுத்துட்டு அழுகிற குழந்தை, பிள்ளை அழுகுது. என் குழந்தைக்கு இப்போ லெட்டின் போகணும் தேவை இருக்கு. உடனே போறாங்க, போய் பார்த்து உடனே காலில் வச்சு அதை சுத்தம் செய்து கொண்டாந்து போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் புள்ள அழுகுது. 2 மாசத்து குழந்தை, 2.5 மாசத்து குழந்தை, 3 மாசத்து குழந்தை, அது பேசுது. நம்ம தாய்மார்களுக்கு புரியுது. ஆனா நாம உலகிட்டு இருக்கிறோமே அந்த அதிகாரம் பண்ணி அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள் ஆணவர் பிடிக்கவர்கள் நாங்க. என்னத்தை ஆதிக்கம் பண்ணி என்னத்தை சாதிக்க போற? ஒண்ணும் இல்லையப்பா, ஒரு சமாச்சாரம் இல்லையே நம்மள்கிட்ட. அந்த ஆதிக்கங்கிற அந்த வரட்டு கௌரவத்தை தவிர வேற என்ன இருக்கு? படுறதெல்லாம் அந்த தாய் அந்த குழந்தைய வளர்க்கறக்கு. எம்புள்ள 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 என்னையா உரிமை கொண்டாடு இருக்கு? நமக்கு இருக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லா உரிமைக்கும் சொந்தக்காரர்கள் அந்த தாய்மை தான். அந்த குழந்தைய அழுகுது, அந்த அழுகையினுடைய சத்தத்தில் விளங்கும். அந்த குழந்தைக்கு தண்ணி தவிக்குது, தாகமா இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க. அந்த குழந்தை முதல் குழந்தையை பெற்றெடுத்த தாய்மாருங்க, 20 வயசு 19 வயசு குழந்தை, அந்த தாய்மார்களுக்கு விளங்குது. நாம தாடி நரைச்சவங்க நமக்கு புரியறது இல்லை. எத்தனை பேரம் பேத்திகள் எல்லாம் இதை எடுத்து கொஞ்சி கொலாவி எல்லாம் வச்சிருக்கிற நமக்கு தெரியல. ஆனா அந்த சத்தத்தில் விளங்குது. இல்ல இல்ல என் பிள்ளைக்கு தண்ணி தவிக்குது, கொண்டு போய் தண்ணி கொடுத்தோன்னு தாக நிற்குது. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பசிக்குது, அழுகுது. கொஞ்ச நேரத்தில் அது தூக்கம் வந்துருச்சு, அழுகுது, கொண்டு போய் தூங்க போடுறாங்க. இதெல்லாம் பெண்கள் செய்யறாங்க. அந்த தாய் மனசோடும் கூடி இறை பக்தியோடும் இறை அச்சத்தோடும் அந்த குழந்தைய வளர்த்துட்டா யா அல்லாஹ் எவ்வளவு பெரிய புண்ணியம் நினைச்சு பாருங்க. அதனால நம்ம சமூகத்தினுடைய திருத்தம், உயர்வு, வளர்ச்சி, மேன்மை, அந்தஸ்து எல்லாமே தாய்மார்களை கொண்டுதான் இருக்கு.
அவங்கள நல்ல விதமா வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு தரப்பட வேண்டிய உரிமைகளை கொடுத்து அவர்களுடைய ஆசாபாசங்கள் எண்ணங்களை நிறைவு செய்வதற்கு சகோதரர்களாகிய ஆண்கள் முதல் கண் எடுத்து செய்யணும். அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியணும். அடைஞ்சு கிடக்கிற அவங்களுடைய தேவைகள் என்ன என்பதை புரியணும். வீட்டுக்குள்ளார முடங்கி கிடக்கிற தாய்மார்கள் நினைத்த நேரத்தில் வெளியே வரக்கூடாது என்று சட்டம் ஒழுங்கு நமக்கு காட்ட பேடுறாங்களா இல்லையா? பேடுறவங்களை பத்தி சொல்றோம். வெளியே வராமல் உள்ளேயே முடக்கப்பட்டிருக்கிறார்களே, இறை அச்சத்திலேயே அவர்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வையும் ரசூலையும் அஞ்சி அன்னை ஃபாத்திமா, அன்னை ஹதீஜா, அன்னை ஆயிஷாவை போன்ற முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டிய மங்கையர் திலகங்களாக நம் வீட்டு மாணிக்கங்கள் இருக்க வேண்டும் என்று கருதுகிறோமே, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டாமா? அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய துணைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். காண வேண்டும், பார்க்க வேண்டும், குலவ வேண்டும் என்ற ஆசைகள் எண்ணங்கள் இருக்குமே, அவைகளை பற்றி நினைப்பவன் தான் கவ்வாபூன அலன்னிசா. பெண்களுடைய தேவை காரியங்களை புரிந்து செயல்படுபவன் என்பது அவன்தான். இல்லாம வீட்டுல சால்னாவுல உப்பு கம்மியா போனா அதிகாரம் பண்றது, விரட்டுறது, முரட்டுத்தனமா சத்தம் போடுறது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்போ அவர்களுடைய தேவைகளை புரிந்து செயல்படுவர்களாக இருக்கணும். அருமையானவர்களே, சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கும் பொழுது இஸ்லாமிய போர்க்களங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நிரம்ப போர்கள் நடந்தன. அந்த போர்க்களங்களை நோக்கி அவர்கள் வீரப்பெருமக்கள் ஆண்கள் போவார்கள். போய் 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் 8 மாதம் என்றெல்லாம் போரிலே இருப்பார்கள். ஆனால் அருமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலம் வருவார்கள். இரவு நேரத்திலே வலம் வருவார்கள். வலம் வந்து ஊர் நடைமுறை என்ன, மங்கையர்கள் எப்படி, மற்றவர்கள் எப்படி, மாணிக்கங்கள் எப்படி, குழந்தை செல்வங்கள் எப்படி என்பதை எல்லாம் ஆய்வு செய்வார்கள். அப்பொழுது ஒரு பெண் அவள் புலம்பும் ஓசையை கேட்கிறார்கள். என்ன? என் கணவன் என்னை பிரிந்து சென்று விட்டார், என் கணவன் என்னை விட்டு போனார், அவர் போர்க்களம் நோக்கி தீனுக்காக போகிறார், மாதங்கள் பல கடந்து விட்டனவே, அவளை நினைத்து நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே என்று ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி இடத்திலே பேசுவதை கேட்டார்கள். அருமையானவர்களே, சங்கைக்குரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் மன்றத்தை கூட்டினார்கள், அவையை கூட்டினார்கள், சபையை கூட்டினார்கள், அறிஞர் திலகங்களை ஒன்று திரட்டினார்கள். இதற்கோர் நாம் வழி காண வேண்டும் என்று சொன்னார்கள், இதற்கோர் நாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாசறையில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற வளர்ச்சி பெற்ற பூமான் அருமை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், 4 மாதத்திற்கு மேல எந்த ஆடவனும் போனாக்கா ஊருக்கு வந்துட்டு போறதுக்கு அரசாங்கத்தின் சார்பிலே அங்க போர் வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வீட்டுக்கு வந்து போக வேண்டும் என்று. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா, பெண்களுடைய கருத்தையும் காரியங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து செயல்படக்கூடிய, கண்ட்ரோல் செய்யக்கூடியவனாக, அதை செம்மைப்படுத்துபவனாக ஆடவன் இருக்கிறான் என்றுதான் அதற்கு பொருள். அருமையானவர்களே, தீனை பேணி நடக்க வேண்டியவர்கள். ஆணுக்கு வழிநடத்தக்கூடிய சில பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதை செம்மையாக செயல்படுத்தும் பொறுப்பிலே இருக்கும் அருமை தாய்மார்களை அந்த நல்ல வழியிலே வளர்த்த வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, சங்கைக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், எல்லா ஜீவன்களும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, ஆனால் வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அது மட்டும் உங்களுக்கு தெரியல, அவைகள் செய்கின்றன. ஆனா நாம, அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், குர்ஆனை தெரியாததுதான் நாம செய்துகிட்டு இருக்கிற தப்பு. இப்ப எதை சொல்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு ஆயத்து வருதுமோ அந்த ஆயத்தோடு ஒட்டி இன்னொரு ஆயத்து, இந்த ஆயத்து மக்களுக்கு தெரியணுமே, இதை தெரியாமல் இருக்கிறார்களே, இதை தெரியாமல் இருக்கிறார்களே என்று ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் என்று தோணுகிறது. அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை நாம கற்றுக் கொடுக்கணும். குர்ஆன்ல என்ன இருக்குது என்பதை நாம் அவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொடுக்கணும். குர்ஆனுடைய ஆயத்தில் தந்த பொருள்களை நாம் படிப்பதற்கு ஒரு காலத்துல தர்ஜுமா இல்லாம இருந்து இப்ப தர்ஜுமா இருக்குது. தமிழ் படிக்க தெரிந்தவர்கள், ஆங்கிலம் படிக்க தெரிந்தவர்கள், நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் இப்ப டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க. நல்ல டிகிரி எல்லாம் படிக்கணும், இன்ஜினியர் எல்லாம் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். படிக்க வைக்க வேணான்னு சொல்லல, ஆனால் மார்க்கத்தையும் படிக்க வைக்கணும். மார்க்க விற்பனர்களாகவும் அந்த தாய்மார்கள் இருக்கணும். அவர்கள் இன்ஜினியர்களாக இருக்கட்டும், பொறியாளர்களாக இருக்கட்டும், கணினியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே மிடுக்கான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தெம்பை பெற்றவர்களாக, தெளிவை பெற்றவர்களாக இருக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கத்தையும் அவர்கள் தெரியணும், குர்ஆனை அவர்கள் புரியணும்,
தீனுடைய சொற்களை அவர்கள் வழங்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் வழங்க வேணாமா? இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் மனசுல கேட்டு பாருங்க, வெளியே சொல்ல வேணாம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நமக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இந்த ஒரு சூரா போதுமாங்க, இந்த ஒரு அர்த்தம் தெரிஞ்சா போதுமாங்க, யாரும் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்களாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். நீயும் நானும் வம்பா வளர்த்துட்டு சேமிச்சு கொண்டு போய் கொடுக்கிற சார் இருக்குது, இது ஒண்ணு நீ சேமிச்சதல்ல, அல்லாஹ் கொடுத்தது. அதுதான் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு அர்த்தம். நாம சாப்பாடு நாம ராவு போலா கஷ்டப்பட்டு முழிச்சிருந்து சேமிச்சு வியாபாரத்துல கஷ்டப்பட்டு லொல்லுப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல எப்படி எப்படியெல்லாம் தந்திரம் செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து நல்ல வழி கோண வழி எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல காசை சேர்த்து கொண்டுகிட்டு போய், நல்ல காசுன்னு சொல்ல வேணா, காசை சேர்த்து கொண்டுகிட்டு போய் அங்க சேர்க்கிறோம். கொண்டுகிட்டு போய் அதுக்கு வாங்கிய பொருள்களை வைத்து நம் மனைவி வீட்டில் வச்சு சமைக்கிறாங்க, நம்ம வீட்டில் சமைக்கிறாங்க, நம்ம பீவி சமைக்கிறாங்க, நம்ம வீட்டு வேலைக்காரர் சமைக்கிறாங்க, சமைச்சு நம்ம டேபிள்ல கொண்டாந்து வைக்கிறாங்க. கொண்டுகிட்டு வந்து வைக்கிற சோறு நாம சம்பாதிச்ச சோறுன்னு சொல்லலையே நபிகள் நாயகம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வஸ்கானி, இந்த சோத்தை எனக்கு சமைச்சு எனக்கு தந்த ரப்பே நீதான் என்று சொல்ல. அதுதானுங்க தௌஹீது, இதுதானுங்க தௌஹீது. தௌஹீது என்று ஒரு இலக்கம் வச்சுக்கிறது அல்ல, நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் தௌஹீது இருக்கு, நம்முடைய அசைவுகள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி, இந்த உணவை எனக்கு அல்லாஹ் தான் தர்றான், வஸ்கானி எனக்கு அவன் தான் இந்த சாப்பாட்டை தர்றான் அப்படின்னு சொல்லணும். படுத்து தூக்கி எந்திரிக்கிறோம், பெட்டில் படுத்துக்கிறோம். சொன்னாங்க அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புல்பாயில படுத்திருந்தாங்க. அங்கதான் போய் அலியார படிக்க சொன்னாங்க. ஆமா, நாம் இன்னைக்கு படுக்கிற சொகுசு மெத்த சொல்லவா வேணும்? ஸ்லீப் வெல் என்னங்க, அது பிள்ளைக்கு அது உடம்பு வலிக்குது வேற ஒண்ணு, அது உடம்பு வலிக்குது வேற ஒண்ணு, அது எனக்கு ஒரு மாதிரி குறுக்கு பிடிக்குது அப்ப இன்னொன்னு, அதுல ஒரு பட்டு மெத்த விரிக்கணும், அதுல ஒரு பட்டார விரிக்கணும், அப்புறம் ஏர் கண்டிஷன் வேணும், அந்த ஏர் கண்டிஷன்லயும் கண்டிஷன் வேணும், எல்லாம் செய்து படுத்து எந்திரிக்கிறோம். நாம தானுங்களை படுத்து எந்திரிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா மாத்தனி, என்னை உறங்க வைத்தவனும் என்னை விழிக்க வைத்தவனும் நீதான் என்று சொல்லித்தான் எந்திரிக்க நபிகள் நாயகம் சொல்லித் தர்றாங்க. அதுதான் தௌஹீது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி, என்னை மரணமாக்கிய பிறகு மௌத்தை நினைவுபடுத்தும்படியாக நபிகள் நாயகம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தூங்குறது மரணத்தை சந்திப்பதாக சொல்லுவார்கள். தூக்கினது அப்படியே ஒரே தூக்கமா எத்தனை பேருங்க இப்ப ஊர்ல இருந்து வரும்போது காலையில போய் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாருங்க. வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறாங்க, அத்தாவை கூப்பிடுறாங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில பார்த்தாக்க மூத்தா போயிட்டாங்க. டாக்டர் வந்து பார்த்தா 3 மணி நேரம் ஆச்சு மூத்தாங்கிறாங்க. அந்த தூக்கம் அப்படியே நீள் தூக்கமாக கூட மாறி போகுது. அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவானாக. அது கூட ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அப்போ எந்த ஒண்ணு நடக்குன்னா அதுக்கு பின்னால் அல்லாஹ் தான் இருக்கிறான். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நாம். அவனன்று ஒரு அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அப்புறம் நமக்கு எங்க சிறுக்கு வரும்? இதுக்கு எதுக்கு ஒரு ஜமாஅத்து? தௌஹீது தௌஹீது என்று வலியுறுத்தறதுக்கு எதுக்கு இங்க ஜமாஅத்து? நம்மளை திருத்தறதுக்கும் திருந்தறதுக்கும் நிறைய செய்திகள் இருக்கு. சிறுக்கு நம்மள்கிட்ட கிடையாது. ஒவ்வொரு அசைவு குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணீரை பருகிறோம், தாகம் தீருகிறது. தண்ணீர் தாகம் தீர்க்கிறது என்று சொன்னா நமக்கு ஈமான் போயிருது. அல்லாஹ் தான் தாகத்தை தீர்க்கிறான். மருந்தை சாப்பிடுகிறோம், டாக்டர் வைத்தியம் செய்யறாரு, அவருடைய மருத்துவத்தால் குணம் கிடைக்கிறது. மருத்துவர் குணப்படுத்தினார் என்றால் பூமியானுடைய ஈமான் போயிடும். அல்லாஹ் அந்த டாக்டர் மாறலாக நமக்கு பாக்கியம். இதுதானுங்க வசீலா, இதுதானுங்க வசீலா. இந்த வசீலா கூடாதுங்க, இந்த வசீலா கூடாது. அல்லாவுக்கு எதுக்கு நீங்க தரகர் என்று கேட்கிறான்? அல்லாவுக்கு தரகர் இல்லைங்க. இந்த உலகம் அப்படி இருக்கு. இந்த உலகம் காரண உலகம். காரியங்கள் நிகழ்வதற்கு காரணங்கள் வேண்டும். காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நிகழாது. இந்த உலகம் அப்படி. இதா அராத அல்லாஹு ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் ஜப் சாஹேகா ஹோ ஜாவோ தோ ஹோ ஜாயேகா. உண்டாகின்ற உண்டாயிரும். அப்புறம் என்னத்துக்குங்க 1,24,000 திருத்துவதர் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுறதுக்காக அல்லாஹ் அனுப்பி தந்தான். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு? நடக்குதா பாருங்க. இப்லீஸ் குறுக்குறான், அபூஜஹல் குறுக்குறான், ஃபிரௌன் குறுக்குறான். அந்த குறுக்கீடுகளுக்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடிய
தூதுகளை அல்லாஹ் அனுப்பி தருகிறான். அவைகளை தாங்கும் திறனை அல்லாஹ் தருகிறான். அதை பொறுக்கும் பொறுமை அல்லாஹ் தருகிறான். அதை சகிப்புக்குரிய சகிப்பு தன்மை அல்லாஹ் தருகிறான். அந்த சமுதாய மக்களுக்கு பல சோதனைகளை தருகிறான். இதெல்லாம் வேணுமாங்க? அல்லாஹ் தஆலா உண்டாயிராதா? இந்த உலகம் எப்படி இடைப்பொருளோடு இணைந்து வரக்கூடிய அமைப்பிலே இந்த உலகத்தை காரண உலகம் ஆலமுல் அஸ்பாப், காரணங்களை கொண்டுதான் காரியங்கள் நிகழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம். பாருங்க, வசீலா அல்லாஹு தஆலாவிடத்தில் அணுகுவதற்கு இடைப்பொருள் தேவையா? என்னங்க நம்ம போகும்போது அதென்னங்க தரகர் தேவையா? புரோக்கர் தேவையா? என்னங்க அல்லாஹு தஆலாவுக்கு எதுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாதா? வக்கீல் தேவையா? ஜட்ஜுக்கு தெரியாததை வக்கீல் சொல்லுவாரு. இங்க எதுக்குங்க அல்லாஹ்வுக்கு இடையில ஆளு? இப்படி நல்லா நம்மளை கேட்பாங்க. நமக்கு இருக்கிற கொசு மூளை, இந்த கேட்கிறவனுக்கு அவ்வளவுதான் இருக்கு அந்த மூளை. அதை வச்சுக்கிட்டு நாம சிந்திக்கிறோம். அதை விட்டாங்க அல்லாஹ்வுடைய கலாமில் என்ன இருக்குது, திருக்குர்ஆன்ல என்ன இருக்குது? ஒபுத்தகு இலைஹில் வசீலா அல்லாஹ் சொல்றான். வசீலாவை அல்லாஹ்வின் பக்கம் நாடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன பாருங்க, வசீலா வேண்டாம் என்று சொல்றதுக்கு இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஆசாமி இமாம் இப்னு தைமியா. இப்னு தைமியா தானுங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா தான் வசீலாவை பற்றி விளக்கங்கள் சொல்லும் போது அப்படியெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னதாக சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க வசீலா என்னங்க? என்னங்க என்ன வசீலா என்னன்னு கேட்டாங்க. இறையில பேசினா நம்ம பேச்சு போயிடும். வசீலா இல்லாமல் ஏதாவது வேலையாகுமான்னு கேட்டாங்க. அந்த புண்ணியவாளர் அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு உண்டான வசீலாவை விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜுக்கு வாங்க, இனிஷியல் ஸ்டேஜுக்கு ஆரம்பத்திலேயே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வசீலா இல்லைன்னா ஈமானே இல்லைன்னா அது என்னங்க? அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் சொன்னா கேளுங்க, நம்ம எல்லாரும் கேட்கணும். அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொன்னது நாம யாரையாவது கேட்டிருக்கிறோமா? எல்லாரையும் கேட்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற கலவன் நீங்க கேட்கிறேன், சின்னவர்களை எல்லாரும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் ஒருவன், அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் என்னைக்காவது சொன்னானா நம்மள்ட்ட? தெரியல, சொல்லல. ஆனா குல் நாயகமே நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அருமநாயகன் தான் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை நமக்கு சொல்லி தந்ததே அல்லாஹ்வுடைய ரசூல் தான். அப்போ கலிமாவுக்கு நாயகம் தான் நமக்கு வசீலா. ரசூல் நாயகம் சொல்லாத சொல்லை நாம சொன்னாங்க கடை கிண்ணாரத்தில் ஏறாது. சரி, தொழுகிறோம், நம்ம இஷ்டத்துக்கு தொழுகலாமா? தொழுக நல்ல காரியம் தானுங்களேங்க. ஃபஜ்ர்ல நாம ஒரு 12 ரக்காயத்து தொழுகலாமா? தொழுக முடியுமா? சுஜூது நல்லது தானே, 4 சுஜூது செய்வோம் ஒவ்வொரு ரக்காயத்திலையும், நடக்குமா? சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, நான் தொழுகிற மாதிரி தொழுகுங்க, அதுதானுங்க வசீலா. சங்கைக்குரியவர்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போ எல்லா வஸ்துவுமே நாயகத்தை கொண்டுதான் நமக்கு விளங்குது. அதை கொண்டுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குறோம். இந்த உலகத்திலே நம்முடைய நல்ல காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றம் பெற வேண்டுமேயானால் பெருமானாருடைய முத்திரையோடு இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, பூ அலி கலந்தர் அவங்க ஒரு பெரிய மாமேதர். பூ அலி கலந்தர் ஒரு பெரிய மேதர். அவர் பெரிய இறை தியானத்திலேயே இருந்து இறை சிந்தனையிலேயே மூழ்கி அவர் அப்படியே பெரிய சன்னியாசியாக தன்னை அமைத்துக் கொண்டவர். அவர் ஒரு தடவை காடு வழியாக போறாங்க. காடு வழியாக போனா அங்க ஒரு புரோகிதர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஒரு சத்தியவான், ஒரு ஏக இறை கொள்கை உடையவர் ஒருவர். அவர் சம்மணமிட்டு அவர் சந்நியாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் போய் சத்தம் கேட்டோன்னே லேசாக கண் விழித்து பார்த்தார். அந்த சன்னியாசி இடத்துல கேட்டாங்க, நீங்க எத்தனை வருஷமா இப்படி தவம் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. 15 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறேன். ஏக இறை தியானத்தில் என்னை நான் மூழ்கடித்தவனாக 15 ஆண்டுகளாக இறைவனை ஏகனை மட்டுமே நினைத்து 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 என் உள்ளத்தில் பசுமைப்படுத்தி அப்படியே ஏக இறை கொள்கையில் என்னை தோய்த்தவனாக நான் இருக்கிறேன் என்றார். இதை கொண்டு நீங்கள் பெற்ற அருள் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது பூ அலி கலந்தர் இடத்திலே சொல்லுவார்கள், நாளைக்கு நீங்க வாங்க, வரும்போது ஒரு பெரிய அண்டாவை தூக்கிட்டு வாங்க, ஆனா வேற யாரும் கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த புண்ணியவாளர் ஒரு அண்டாவை உருட்டிக்கிட்டு போனாங்க. தம்பி கொஞ்சம் பேசாம இருங்க. ஒரு அண்டாவை உருட்டிக்கிட்டு போனாங்க. தானாவே போனாங்க. போன உடனே
அந்த அண்டாக்குள்ளார இந்த பாருங்கன்னு சொல்லி உடம்புல இருந்த அந்த துண்டை எடுத்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த அண்டாக்குள்ளார இறங்கினாரு. இறங்கிட்டு சொன்னாரு, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து என்னுடைய நிலை என்ன ஆகுதுன்னு பாருங்க, அதற்கு பிறகு எந்த நிலை என்பதை நீங்கள் காண்பீங்கன்றார். அந்த அண்டாவில் நின்றாரு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே தண்ணியா உருகிட்டார். தண்ணியா உருகின உடனே புவலி கலந்தர் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தோல் வச்சிருந்த துண்டுல அப்படின்னு லேசா அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு மூளையில் இப்படி நினைச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் பழைய மாதிரி கோலத்தில் வந்தார். இந்த ஞான அருள் எனக்கு கிடைச்சிருக்குது, என்னை நீராக உருக்கி கொண்டு பிறகு என்னை சீராக செம்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்குதுன்றார். ஓஹோ அப்படியா, நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா. இந்த சன்னியாசி வெளியே வந்தாரு. புவலி கலந்தர் உள்ள இறங்கினாரு. இறங்கும் போது இந்த துண்டை கொடுத்தாரு. நீங்க உருகிய பொழுது நான் இதை நினைத்தேன், ஒரு கால் அந்த பணியில நான் வெற்றி பெற்றா இந்த பக்கத்திலையும் நீங்க நினைச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. அதே போல நினைக்கப்படுகிறது. கடைசியில் இவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச பிறகு இதோ நீங்கள் உருகிய பொழுது அதை துவைத்தது, நான் உருகிய பொழுது துவைத்தது என்று ரெண்டையும் காட்டினாங்க. அப்ப அந்த சன்னியாசிக்கு எப்படின்னு மூக்கில் எப்படின்னு வீசி காட்டினாங்க. ஒரு விதமான இரத்த வாடை துர்வாடை வீசுகிறது அவருடைய அந்த தண்ணீர்ல. அருமை. இந்த புவலி கலந்தர் அவர்களுடைய அந்த தண்ணீர் சேர்த்து அப்படின்னு வந்த உடனே கஸ்தூரி மணக்கிறது. இது என்னங்க இந்த அருள் மனம், 15 வருஷமா நான் இருந்து எனக்கு கிடைக்கலையே, இந்த புனிதமான மனம் எப்படி கிடைச்சதுன்னா, நீ எப்படிங்க உங்கள் தண்ணியாக இருக்கிறீங்கன்னாங்க. நான் ஏக இறைவனை, அவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்ற அந்த சத்திய கொள்கையை அழுத்தமாக சொன்னேன். நான் திரும்பினேன். அதோட சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னேன். அதனால தானுங்க இந்த நறுமணம்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய ஏகத்துவத்துக்கு, இறைத்தன்மையை துலக்குவதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காத்தமுன் நபியினுடைய முத்திரையை அல்லாஹு தஆலா காணுகிறான், தேய்க்கிறான். அதனால நம்முடைய அணுக்கம் எல்லாம் அண்ணலின் அழுள் வரியை இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, அந்த காலத்துல 12 நாள் மீலாது விழா நடக்கும், மாசம் மாசம் மீலாது விழா நடக்கும். ஒவ்வொரு நாளும் பெருமானாருடைய சீரத்து பயான்கள் என்ற பெயரால சஹாபிகளுடைய வரலாறு, தாய்மார்களுடைய வரலாறு, அன்னை ஃபாத்திமா நாயகனுடைய செய்தி மரங்கள், அதே போல ஹதீஜா பிராட்டியாருடைய அருளான செய்திகள், அன்னை ஆயிஷா பிராட்டியார் ஆற்றிய அருள் தரங்கள், இது போன்ற செய்திகள் எல்லாம் கேட்போம். இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் உலகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாப்பிட்றது கூட அறகுறையா, எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்து நோயெல்லாம் ஃபாஸ்டா வருது, மௌத்தும் ஃபாஸ்டா வருது. அல்லாஹ் தஆலா நம்மளை காத்துருவாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு. பெரியவங்க சொன்ன அந்த பாதையிலேயே நாம போவோம். நிதானத்தை கையிழக்காமல் நம்ம செயல்படுவோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அண்ணல் அபூ உமர் ரலியல்லாஹு தஆலான்னு பேரித்தம்பழம் சுவைச்சு கொடுக்குறாங்க. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களில் ஒருவர் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா, உம்மஹாத்துல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு அமுதூட்டினார்கள். அவர்களுக்கு அமுதூட்டினார்கள். அவர்கள் தாய்ப்பால் புகட்டினார்கள். அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க ஹசன் பஸ்ரி. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் தாபிஈன்களில் மாமேதையாக திகழ்ந்தார்கள். மிகப்பெரிய அருள்மிக்க பெரும் செம்மலாக இருந்தார்கள். அவர்கள் சாதாரணமாகவே எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அப்படியே வருவாங்க, வந்த நேரத்தில் அப்படியே சோய்ந்து அப்படியே ரொம்ப கவலையே தோய்ந்தவர்களா இருப்பாங்க. அந்த நிலையை அவர்களை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இறைநேச செல்வர்களுக்கு எப்படி இருந்தது? இறைநேச செல்வர்கள்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம அல்லாஹ்வுடைய நேசர்கள் ஒண்ணே கிடையாது, அதெல்லாம் சும்மா புரட்டு கதை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்க அந்த பேரை சொல்ல வேணாம், ஆனா அவர்களுடைய அருள் தரங்களை நினைச்சு பாருங்க. புவலி கலந்தர் எப்படி செய்து காட்டாங்க, நம்மளால முடியுமா? இறைநேச செல்வர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெருந்தகை அவர்கள் சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும்போது, என்னங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படிங்க என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டாங்களாம். பெற்ற தகப்பன பெற்ற தாயை கபரில் அடக்கிட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கிறீங்களே. தாயை மண்மூடி விட்டு கொண்டு வந்து அமர்ந்திருக்கும் ஒரு மகனை போல அல்லவா நீங்கள் உட்கார்ந்திருக்கேன்னு. அந்த பயம்தானுங்க எனக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய பயம் அப்படித்தான் எனக்கு இருக்குன்னு. அந்த பயம் வேணுங்க அல்லாஹ்வை பற்றி. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறானே ஆற்றல் மிகு ரப்பு, அவனை பற்றி நாம் அப்படி தெரியணும். லா யஸ்கல்கு ஷஅனுன் இன்சான், லா யஸ்கல்கு ஷஅனுன் இன்சான், இதுதானுங்க அல்லாஹ்வை பற்றிய செய்தி.
அல்லாஹு தஆலாவை பற்றி நாம விளங்குறதுக்கு ஒரே விஷயம், லா யஸ்கல்ஹு ஷஅனுன் அன்சான் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், லா யஸ்கல்ஹு ஷஅனுன் அன்சான். ஒரு வேளை இப்ப பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், கடைக்கு போக முடியுதா? ஒண்ணுக்கு போக முடியுதா? சாப்பிட முடியுதா? சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோம், தண்ணி குடிக்க முடியுதா? சாப்பிடும் போது குடிக்க முடியுதா? தூங்கும் போது முழிச்சிருக்க முடியுதா? ஒரு வேலை செய்தா இன்னொரு வேலை செய்ய முடியாது. ஒரு வேளையில் பராக்கானால் பிரிதொரு வேலை செய்ய முடியாதவன் மனிதன். அவ்வளவுதான் நம்ம சமாச்சாரம். லா யஸ்கல்ஹு ஷஅனுன் அன்சான், அந்த கோலங்களையும் இயக்கிக் கொண்டிருப்பவன். கலை மறை முஹம்மதனும் காரணம் இல்லையாகின் உலகு விண் இரவி திங்கள் ஒளி உடு கனச்சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தான் செய்து இருக்கிறான். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். சும்மா நம்ம ஒரு உடலை மட்டும் எடுத்துக்கங்க. உட்கார்ந்து இருக்கிற யாராவது ஒருத்தர் வைங்க, ரெண்டு கண்ணு, அந்த கண்ணு இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த இவரை வைங்க, அபு தாயிர் முல்சா, ரெண்டு கண்ணு, அந்த பார்வை வரணும், அந்த கண்ணு சிமிட்டணும், கண்ணுல தூசி படக்கூடாது. இந்த பார்வை இப்படி இந்த வெறும் ரெண்டு கொழுப்பு தானுங்களே, இப்படி நம்மளை எல்லாம் பார்க்குது. உடனே அதை வாங்கி உள்ள கொண்டுகிட்டு போகுது. எங்க? நம்முடைய மூளைக்கு கொண்டு போகுது. அங்க வெறும் இருள்மயம். அந்த இருளான இடத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போன உடனே எல்லாமே பளிச்சுன்னு தெரியுது. இந்த சக்தியை அல்லாஹ் தர்றான். காது கேட்குது, உடல்ல இருக்கிற அசைவுகள் இருக்குது, உள்ளங்கள் இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு முடியும் வளர்ந்துகிட்டே இருக்குது, சில முடிகள் நரைச்சிக்கிட்டே இருக்குது. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் சுரப்பிகள் சுரந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சுரப்பி கொண்டு, ஒரு ஆளை பத்தி தான் சொல்றேன். அவருடைய உடலிலும் குடலிலும் நடக்கக்கூடிய இயக்கங்கள் அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உண்ட உணவிலே சத்தானது அவர்களுக்கு சொத்தாக தந்து அல்லாதைகளை சொத்தையாக தள்ளி அவனுடைய மலமாக ஜலமாக வெளியேற்றும் பணியை அந்த உடல் செய்து கொண்டே இருக்கு. அவருக்கு மட்டுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் செய்யுது. இது எல்லாம் ஒரே ரப்பு செய்யறான், எல்லாம் ஒரே ரப்பு செய்யறான். லா யஸ்கல்ஹு ஷஅனுன் அன்சான், அவனுடைய ஒரு சகன் இன்னொரு சகனுக்கு தடங்களாக தடையாக இருக்காது. அட ஒன்ன செய்யறான், இது முடியட்டும் அப்புறம் நான் செய்யறேன், அப்படி இல்லைங்க. அல்லாஹ் அவன் தான் ரப்பு. என்னைக்கு நாம அப்படி நினைச்சு பார்த்திருக்கிறோம்? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், கான அல்லாஹு லா மகான் பாத ஹல்கில் மகான் லம் யதகய்யர் அம்மா கான். கான அல்லாஹு லா மகான், இடம் காலம் நிலை எதுவுமே இல்லாத காலத்தில் இருந்தவன். காலத்தை படைத்தான், நேரத்தை படைத்தான், நிலைகளை படைத்தான், மக்கான்களை தலங்களை படைத்தான். இடம் இருக்கவில்லை. நாம உட்கார்றதுக்கு சீட்டு தேவை, நிக்கிறதுக்கு இடம் தேவை, படுக்கிறதுக்கு படுக்க தேவை, கை வைக்கிறதுக்கு பொருள் தேவை, பார்க்கறதுக்கு கண்ணு தேவை, எல்லாமே தேவை. நமக்கு இடம் தேவை. ஒரு சேர்ல ரெண்டு பேரும் உட்கார முடியாது. ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டாக்க அதை அடைச்சிக்கிறது, அடுத்தவங்க தான் உட்காரணும், வேற இடத்துல தான் உட்காரணும். அப்ப நமக்கு இடம் தேவை. காலம்தான் லாமக்கா, இடமில்லாத காலத்தில் இருந்தவன் ரப்பு. பாத ஹல்கின் மகான் லம் யதகய்யர் அமாகான், முந்தி அவன் இருந்தான், பிறகு மக்கானை இடத்தை படைத்தான். இடத்தை படைத்த பிறகும் லம் யதகய்யர் அமாகான், முந்தி இருந்ததை போலத்தான் அவன், மாற்றமில்லை. அத்தனை கோடானு கோடி கோடானு 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 கோடி மக்களுடைய இயக்கத்தை நடத்தி கொண்டு மனுஷன் மட்டுமல்ல, மரம் செடி கொடி நதி பாதாளம் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு மழை பெய்யுது, மழை பெய்ஞ்சா தண்ணி ஒழுகுது, கடல்ல போய் அது நெஞ்சது, பூமி இழுக்குது. எத்தனை வேலைக்கு சொல்லி முடியுதா? அத்தனையும் ஒரே நேரத்தில் செய்யறவன் தான் ரப்பு. அவன் தானுங்க ரப்பு, அவன் தானுங்க அல்லாஹ். அந்த ஆற்றல் உள்ள ரப்பு தான் 1,24,000 திருத்துதுகளை அனுப்பி உங்களையும் என்னையும் சோதிக்க வைத்திருக்கிறான். சோதிக்க வச்சு அல்லாஹு தஆலா எந்த சோதனை தெரியுமா? அல்லாஹ் இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹுமா ஃபஅஸ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். அல்லாஹு தஆலா ஒரு அமானிதத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான். யாரிடத்துல? படைப்பில் எல்லாம் பெரிய படைப்பு வானம். எந்த தூண் இல்லாமல் உயர்த்தப்பட்டிருக்கும் அந்த வானத்தை பார்த்து இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை நீ வாங்கிக்கணும். என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு மலைகளிடத்துல சொன்னான், முடியாதுன்று. பூமிகளிடத்துல சொன்னான், முடியாதுட்டாங்க. எதுவுமே மறுத்து விட்டன. வஹமலஹல் இன்சான், இன்சான் அதை வாங்கி கொண்டான். இன்சான் அதை வாங்கி கொண்டான்.
இப்ப கொஞ்சம் முந்தி சொன்னேன், எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. செடி கொடி மரம் எல்லா தாவர இனங்கள் இருக்குது, அது செய்கிற பணிகளை செய்து, அது இலை இலையாக கொடி கொடியாக, அது கனி கனியாக, காய்களாக, பொருள்களாக, நமக்கு உணவு பண்டங்களாக, நமக்கு மருந்து வகைகளாக, ஒவ்வொரு செடி கொடிகளில் இருக்கும் தாவரங்களில் இருந்து கிடைக்கும் பணியை அது செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரினங்களும் அதனுடைய பணியை அது செய்கிறது. அது செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கு. பின் என்னங்க அமானிதம்? அப்படித்தான் நீங்க நானும் திண்டுகிட்டு கொண்டுகிட்டு இருந்தா போதுமா? எக்ஸ்ட்ராவா ஒன்று தந்ததுதான் அமானிதம். எல்லா உயிரினங்களையும் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ, எந்த பொருளையும் அபசன் வீணாக நான் படைக்கவில்லை, கேளிக்காக நான் படைக்கவில்லை என்று சொல்றான். அத்தனை பொருள்களையும் எதற்காக படைத்தானோ அந்த பொருளை, அந்த பணியை அவைகள் செய்கின்றன. அப்படித்தான் இன்சான். ஆனா இன்சானுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமானிதத்தை கொடுத்திருக்கான், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அந்த பொறுப்பு என்ன? நீ சொன்ன கலிமாவை உன்னை நீ காப்பாற்றும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை. ஆற்றல் உள்ளவன் அவன்தான், ஆக்குபவனும் அழிப்பவனும் அவன்தான், இயக்குபவனும் இயக்க வைப்பவனும் அவன்தான், இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவனும் அவன்தான், உயிர்ப்பிப்பவனும் மரணிப்பவனும் அவன்தான், என்றென்றும் நிலையாக இருப்பவனும் அவன்தான், இந்த உலகத்தை ஆட்டி படைப்பவனும் அவன்தான், அருளை அள்ளி பொழிபவனும் அவன்தான், கஷ்ட நஷ்டங்களை தருபவனும் அவன்தான், சுகதுக்கங்களை தருபவனும் அவன்தான், உங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் பங்கிட்டு தருபவனும் அவன்தான், சிரமங்களும் கஷ்டங்களும் தந்து உங்களை செம்மைப்படுத்தி நேர்படுத்தி சீர்படுத்தி உங்களுக்கு அருளை சுரப்பவன் அவன்தான், தாயை தந்தவன் அவன்தான், தகப்பனை தந்தவன் அவன்தான், செல்வங்களை தந்தவன் அவன்தான், செல்வங்களை தந்தவன் அவன்தான், தொழில் துறையிலே வளர்ச்சியை தந்தவன் அவன்தான், கஷ்டங்களை தந்தவன் அந்த ரப்பு தான். அந்த அல்லாஹ் தான் எல்லாம் எல்லாம் தந்த ரப்பை என்னுடைய ரப்பாக நீ வாங்கிக் கொண்டாயே, நீ தாங்கிக் கொண்டாயே, நீ ஏற்றுக்கொண்டாயே, நீ ஒப்புக்கொண்டாயே, உண்டென்று சொல்லி கலிமா சொல்லி ஷஹாதத்து சத்தியமாக உறுதியாக உள்ளத்தால் உணர்வால் உறுதி கொண்டு நாவால் வெளிப்படுத்தி நான் சத்தியம் செய்கிறேன், சாட்சி பகர்கிறேன் என்று சொன்னவன் அல்லவா? அந்த சாட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. அந்த அச்சம் இருந்ததன் காரணத்தினால்தான் அம்மாவை அடக்கிட்டு வந்த மாதிரி பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க. நமக்கு அந்த பயம் இருக்குதா? நமக்கு அந்த பயம் இருக்குதா? திமிர்தானுங்களே இருக்குது, செருக்குதானுங்களே. நான் எந்திரிச்சா மிதிச்சிருவேன், நான் எந்திரிச்சா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. இப்படி எல்லாம் நம்முடைய செருக்கான பேச்சு. அல்லாஹ் தஆலா பாருங்க, ரெண்டு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் பொறுக்கல. ஒண்ணு, மன்கால ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் சிறுக்கு, சிறுக்கு இருந்தா அல்லாஹ் தஆலா மதிக்க மாட்டான். இன்னொன்று, கிபிர் இருந்தாலும் மன்னிக்க மாட்டான். பெருமை கூடாதுங்க. அத்தனை கிபிர் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பொறுக்காது. கிபிர் இல்லாதவங்க யாருங்க இருக்கலாம்? அல்லாஹ் தஆலா நமக்கு அதில் பாதுகாப்பு தரணும். ஆமீன் சொல்லுங்க. தரணுங்க. பெருமை எவ்வளவு இருக்குதுன்னு அல்லாஹ் இல்ல, அந்த பெருமை உள்ளவன் நரகத்துக்கு தான் போவான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அதனால அந்த பெருமை ஒன்றை தவிர வேற ஒண்ணும் இல்லை. சைத்தான் தான் நம்மளை கெடுக்கிறான்னு சொல்ல. ஆனா அந்த சைத்தானுக்கு யாருங்க? நம்மளை எல்லாம் சைத்தான் கெடுத்துறான் சைத்தான் கெடுத்துறான்னு சொல்றமே, அந்த சைத்தான் கெட்டு போயிட்டானுங்க. மலக்குமார்களுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 10,000 கடந்த ஆண்டுகளாக மலக்குமார்களோடு மாணவர்களோடு இருந்து உலவிக்கொண்டு அவர்களுக்கு கல்வி போதனைகளை தந்தவன் அல்லவா அசாசில் என்பவன். அவன் எப்படிங்க சைத்தான் ஆனா? அவன் எப்படி சைத்தான் ஆனா? சைத்தான் ஆனதுக்கு பிறகுதானுங்களே சைத்தான் நம்மளை எல்லாம் வழிகெடுக்கிறான். அவனை வழிகெடுத்தியது எது? நான் என்ற செருக்குதான். அனஹைரும் மின், நான் அவரை விட சிறந்தவர் சொன்னான், தொலைஞ்சான். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் தான் பெரியவன் சொன்னான். அந்த ஒரு செருக்கு தானுங்க. அதுதானுங்க முதல்ல நமக்கு வரக்கூடாது. அடக்கம் வந்தால், இறை அச்சம் நமக்கு வந்தால், அண்ணல் ஹசன் பஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி உட்கார்ந்தாங்களோ அந்த இருப்பு நமக்கு வரும். நான் சொன்னேன், சங்கைக்குரியவர்கள் அடுத்து கேட்டாங்க, நீங்க என்னங்க இப்படி அடக்கத்தோடு இவ்வளவு கவலையா உட்கார்ந்து இருக்கிறீங்க? நான் இப்பத்தானுங்க, நாளைக்கு இப்ப எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. ஹசன் பஸ்ரீ சொல்றாங்க, எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் தூக்கு. அந்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த பயத்துல உட்கார்ந்து இருக்கிறேனே, அப்படித்தானுங்க எனக்கு ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை பத்தி நினைக்கும் போது பயம். அந்த பயம் நமக்கு வேணுங்க. ஹௌஃபே குதா, அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு அப்படி இருக்கணும். இருந்தால் கள்ளப்பார்வை இருக்குமா? கபடான செய்திகள் இருக்குமா? பொய்யான வார்த்தைகள் இருக்குமா? வஞ்சனை செய்திகள் உண்டாகுமா? நினைத்து பாருங்கள். யாரு தெரியல என்றால் அல்லாஹ்வுக்கு தெரியுது. கள்ளத்தனமான பார்வைகளோ பேச்சோ உறவோ பார்வையோ
எல்லாமே நாம் தவிர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் என்ற அச்சம் நம் உள்ளத்திலே இருந்தார். அருமையானவர்களே, மூத்து கபில அந்த மூத்து, மரணமாவதற்கு முன்னாலேயே நீங்க மூத்தா போங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அது எப்படிங்க மூத்தாகிறது? மூத்தா போனா, சங்கைக்குரிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மூத்தா போனா சூரத்து பாத்தியாவுக்கு அர்த்தம் சொன்னா திருந்திக்குவாங்கன்னு நான் சொன்னேன். அர் ரஹ்மான் ரஹீம், கருணையானவன் கிருபையானவன், மாலிகி யௌமித்தீன், இறுதி நாளின் அதிபதி, லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய வல்லரசுகளாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் நாசப்படுத்தி சிந்தாபின்னப்படுத்திய கொடுங்கோலர்கள் அத்தனை கோடியானவர்கள் ஒன்று திரண்டிருக்கும் அந்த இடத்துல இன்றைக்கு யாருக்கு ஆட்சி? லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார் என்று இருக்குது. அந்த மாலிகி யௌம், அவங்க எல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கிறவங்க. அந்த வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்குறாங்க. பாருங்க, அவங்கள பார்க்கறது தான் நம்ம கவனம் போறா இருக்கு. மறுமை நாளில் லிமனில் முல்குல் யௌம்னு அல்லாஹ் கர்ஜிக்கிறான்டாக்கா அதை பார்க்கல. அஜர்த்துக்கு வேற என்ன பொழப்பு? இப்படித்தானுங்க கட்டது கத்திவிட்டு அவர் போயிடுவாரு. யாருக்கு இன்று அரசாட்சி? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் உள்ள அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதுதான் மாலிகி யௌமித்தீன். அந்த தெய்வத்தை, அந்த இறைவனை, இய்யாக நஅபுது, உன்னையே நான் வணங்குகிறேன். வணங்க வேணாமா? அந்த நாளை நாம பயப்பட வேண்டாமா? அப்போ மூத்து கபில அந்த மூத்து, மரணமாவதற்கு முன்னாலேயே நீங்க மூத்தா போங்க அப்படின்னு சொன்னது. அருமை தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, மரியாதைக்குரிய அருமை இஸ்லாமிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மூத்தா போயிட்டா அல்லாஹ்வுடைய தர்பார்ல போய் நிற்போம். போய் நின்று அல்லாஹ் கேட்பான், ஏண்டா வட்டி வாங்கின? இந்தியாவுடைய சூழ்நிலையில வாங்காம இருக்க முடியல, பதில் சொல்ல முடியுமா? ஏண்டா அந்த கள்ள பார்வை பார்த்த? ஏண்டா அப்படி ஒரு தொடர்பு வச்சுக்கிட்ட? என்னங்க, என்னுடைய உடம்புல இருந்த ஆரோக்கியம், வாலிபமான முறுக்கு, சூழ்நிலை அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் சொல்றாங்க, மரணமாவதற்கு முன்னால் நீ மரணமானவனைப் போலவும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதைப் போலவும், அல்லாஹ் உன்னிடத்திலே கேள்வி கேட்பதைப் போலவும், அந்த கேள்விக்கு நான் பதில் தருவதைப் போலவும் அந்த கேள்விகளை நீ கேட்டு அதற்கு பதில். சூழ்நிலை அப்படி. இன்றைக்கு சொல்லுகிறோமே, அன்று சொல்ல முடியுமா? நான் செய்யணும்னு நினைக்கல, தெரியாம செய்துட்டேன், சொல்ல முடியுமா? நான் நினைச்சிருந்தா திருத்திருக்கலாம், கொஞ்சம் அப்படி ஒரு பராமுகமா இருந்துட்டேன், சொல்ல முடியுமா? எந்த பதிலை சொல்ல முடியுமோ அந்த பதிலை இன்றே உருவாக்கி கொள்ளும் வண்ணம் உன்னுடைய செயல்முறைகளை திருத்திக் கொண்டால் செம்மை பெற முடியும் என்பது நபிகள் நாயகம் சொன்னதற்கு விளக்கமாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். ஏன்? அவர்கள் உம்மு சலமாவுடைய அருள் வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள், அவர்களுடைய அமுதை அருந்தியவர்கள். அருமை தாய்மார்களே, திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், நேரமாக காலமே எழுந்த ஐங்கால தொழுகையை தொழுகுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய நினைவிலே தோயுங்கள். தப்பான தவறான விரும்பத்தகாத எண்ணங்கள், பேச இச்சைகள் உண்டாகும் நேரத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹு தஆலா திருத்தத்தையும் திருப்பது நல்ல பழக்கத்தையும் அருளான சிந்தனைகளையும் ஆண்கள் பெண்கள் அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வான் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் ஒன்றை சொன்னேன், அல்லாஹ் தஆலா நீதத்தோடு செயல்பட்டால் ஒருத்தன் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னான். நான் சொல்லல, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன பாடம் சொல்லி தர்றாங்க? ஷரஹுல் அகாயிதுன்னு ஒரு கிதாப் எல்லா அஜத்துமார்களும் ஓதி இருக்கிறாங்க. ஷரஹுல் அகாயிது அகீதா கிதாபுல அதுல என்ன சொல்லுது தெரியுங்களா? யுஆகபுல் மர்உ பிஅத்லிஹி, யுஆகபுல் மர்உ பிஅத்லிஹி, யுஸாபுல் மர்உ பிஃضலிஹி. ஒரு மனிதனுக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய நீதம் துலங்குவதால். நம்மள்ட்ட நீதம் இருக்குதாங்க? அநியாயம் தானுங்களே இருக்குது. நியாயம் இருக்கிறதா? நம்முடைய சகோதரர்களிடத்தில் நியாயமாக நடக்கிறோமா? நாம் கரம் பற்றிய மனைவிகளிடத்தில் நியாயமோடு நாம் நடக்கிறோமா? நம்மோடு உறவு வைத்திருப்பவர்களிடத்தில் நியாயத்தை பெறுகிறோமா? நமக்குண்டா ஒரு சட்டம், அவனுக்குண்டா ஒரு சட்டம். நம்ம பேசும்போது ஒரு விதி, அவன் நாம செய்யாத நாரத்தனத்தை செய்தறது 4 பேருக்கு கண்ணுக்கு தெரியுமாச்சு. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என் உயிரை காப்பாத்து, என்னுடைய மானத்தை காப்பாத்து, யாரும் என்ன ஒண்ணும் செய்யாம இங்கிருந்து நான் தப்பிச்சுக்கணும் நினைக்கிறோம். வேற எவனாவது தச்சுக்கிற புடிராவன அந்த பக்கம் வளர, இந்த பக்கம் வளர, வளைச்சு பிடிச்சி நடு ரோட்டில் கொண்டுட்டு வந்து அவனை செருப்பால் அடிக்கணும்.
அதே தவிர இவன் செய்யறான். செய்த உடனே எங்கேயோ ஒரு சரக்கு சத்தம் கேட்குது, ஒரு எலிய பள்ளிய ஓடுது. யாரும் வந்துட்டாங்க, யாரெல்லாம் என்ன காப்பாத்து, யாரெல்லாம் என்ன காப்பாத்து. அப்படி அவனை காப்பாத்த அதைத்தானே சொல்றாங்க. உனக்கு ஒரு சட்டம், அடுத்தவனுக்கு ஒரு சட்டம். நாம எங்க இப்படி நாம இங்க இருக்கிறோம். அங்க அல்லாஹு தஆலா நீதத்தை நிலைநாட்டினால் எல்லாருக்கும் தண்டனை தான் கிடைக்கும். நமக்கு கிடைக்கப்பட்ட அருளுக்கு நன்றி நிறைவாக எந்த செயலை நாம் செய்திருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லை. அதனால நமக்கு நீதத்தை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பு வழங்கினால், நீதத்தோடு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்குமேயானால் தண்டனை தான் கிடைக்கும் என்று சொன்னார். பிறகு சொர்க்கமும் அருளும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பாக்கியங்களும் கிடைக்கும் என யுசாபுல் மர்உ, அருளும் பாக்கியமும் சவாபும் கிடைக்கும் பிஃபலிஹி, அவனுடைய அருளை கொண்டு. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீதத்தோடு அல்லாஹ் செயல்பட்டால் ஒருத்தனும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ சங்கைக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை சஹாபியர்கள் ஒருத்தர், யா ரசூலல்லாஹ் நீங்களுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பில 1,23,999 திருத்தூதுகளை செம்மலர்களாக, தூயவர்களாக, வழிகாட்டிகளாக, சீர்திருத்தவாதிகளாக, சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவர்களாக, முன்மாதிரி செம்மலர்களாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவையுடைய நிறைவு வடிவமாக, பரிபூர்ணத்தன்மையாக, எல்லாருளும் ஒருங்கை பெற்ற, எல்லா நலவும் ஒன்றையாக திரண்டிய அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமான எல் இன்சானுல் காமில், மனிதன் இன்சான், நிறைவான இன்சான், அல்லாஹ் கருதும் இன்சான், அல்லாஹ் படைத்த இன்சான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அஹ்ஸனி தக்வீமில் ஒரு அணுவும் குறையாத ஒரே ஒரு ஜீவன், அதுதான் பூமான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். ஓதுங்க ஸலவாத்து 10 தடவை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது, ஸலவு 10 தடவை ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா ஓதுங்க, 100 நன்மை கிடைச்சிடும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு 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 அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். இந்த சபையில ஒன்று சேர்ந்ததற்கு இந்த 10 ஸலவாத்துடைய நேரம் இருக்குது. நம்முடைய வாழ்நாளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு பல பாக்கியங்களை வாங்கி தரக்கூடிய காரியம் அது. அல்லாஹ் தஆலா அதை சொல்ற பாக்கியத்தை தந்தான். பாருங்க, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிபூரண செம்மல் அவங்க சொல்றாங்க, நானும் தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருள் இல்லையானால் சுவனம் போக முடியாது. அப்புறம் நாமெல்லாம் ஏமாத்திரம். அல்லாஹு தஆலா புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை, நீதம் துலங்கினால் தண்டனை தான். அநியாயம் செய்துட்டு நீங்களும் நானும் செய்யற வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் அநியாயம் செய்துக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய அநியாயத்தை செய்து அல்லாஹ் தண்டனை தரல. நீதி, நேர்மை, நியாயத்தை அல்லாஹ் அணிகலனாக வச்சு, ஆதாரமாக வைத்து, அணுகுமுறையாக வைத்து சொன்னால் தண்டனை தான் எல்லாருக்கும். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. அப்போ தண்டனை எப்படி இருக்குதுங்கிறது தெரியணும்ல. தண்டனை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சஹாபி காலத்தில் உள்ளவங்க இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற, பாசத்தை பெற்ற, யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பார்கள். யுஹிப்புஹும் யுஹிப்புல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் அவர்களை நேசிப்பார்.
அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் பாருங்க. தானூஸ் என்ற ஒரு பெரிய மாமேதர் எந்த காலத்துல இருந்தாங்க? சங்கைக்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்தாங்க தானூஸ்ங்கிறவங்க. அந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கைக்குரிய இந்த சபையில இந்த மாதிரி இன்னும் உட்கார்றதுக்கு நிக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தான்னா, இந்த பாதியை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா மணிக்கணக்கா அல்லாஹ் தஆலா எனக்கு தௌஃபீக் கொடுத்தா நான் பேசுறேன். ஆனா பேச்ச கேட்கறதுக்குன்னு வாங்க, நீங்களும் நானும் நல்ல நம்முடைய ஈமானை பசுமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்திரமான நாதாக்கள் நல்லவர்களுடைய அறவழியிலே வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எல்லோரும் சேர்ந்து நல்ல காரியம் செய்யலாம். இனியும் இது போன்ற அவைகள் நாம் கூடுவதற்கும் அவைகளிலே நாம் கலந்து நல்லுரைகளை கேட்டு நம்மை நாம் நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியத்தை தந்தருள்வானாக. அருமையானவர்களே, அந்த தானூஸ் அவர் ரொம்ப பெரிய இறைபக்தர். எந்த நேரமும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி தான் எந்த நேரமும் அல்லாஹ்வை அஞ்சிய பயந்த ஒரு நல்ல நாதா. அவரு காலையில தஹஜ்ஜுத் தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு திருக்குர்ஆனை ஓதிட்டு அவருடைய அந்த வேத புத்தகங்களை ஓதிட்டு அதே போல அவர் இஸ்திக்ஃபார் எல்லாம் செய்துட்டு காலை கடன்களில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அனைத்தையும் நிறைவாக செய்துவிட்டு அதிகாலையில் சூரியன் உதயமாகும் நேரத்தில் தன் வீட்டை விட்டு இப்படின்னு வெளியே வர்றாங்க. தன் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. பார்த்தா பக்கத்துல ஒரு மலை நிக்குது. பக்கத்துல ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு மலை. அந்த மலையில பாறை இருக்கிறது, பாறாங்கல் இருக்கிறது, ஆங்காங்கு சில செடி கொடிகள் எல்லாம் நிக்குது, அங்கங்க சில ஏதோ ஒரு உயிரினங்கள் உலவிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வார்த்தை பார்த்தாங்க. அல்லாஹு தஆலாவுடைய படைப்புல ஒரு மலையை பார்க்கறாங்க. என்னங்க தப்பு? நல்லா நினைச்சு பாருங்க. அருமை தாய்மார்களிடத்துல சொல்றான், இவர் என்ன தப்பு செய்கிறார் என்பதைத்தான். ஏதாவது தப்பா? காலையில எல்லா நல்ல காரியமும் செய்துட்டு அந்த மலையை பார்க்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், என்ன அழகான மலை. தவறா? இதுல நல்ல மரங்கள், செழுமையான மரங்கள் இருந்து நல்ல செடி கொடிகள் இருந்து பசுமையா இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல ஓங்கி வளர்ந்த நல்ல மரங்கள் இருந்து நீர்வீழ்ச்சி ஒரு பக்கம் அப்படியே தண்ணி தாகம் அப்படியே நீர்வீழ்ச்சி ஒரு பக்கத்துல இருந்து உலை வர அப்படியே பசுமை கோலத்தோடு இருக்க அந்த மரங்களுடைய கிளைகளிலே பறவை இனங்கள், புள்ளினங்கள் இசைபாடி துதிபாடி அப்படியே உலவிக் கொண்டிருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மலையை பார்த்துட்டு நினைச்சாங்க, இந்த மலையில அந்த பக்கம் இருக்கிற சூரியனுடைய உதயமாகிறது, அந்த பசுமையான அந்த வெண்மையான அந்த சிகப்பு வர்ணத்தோடு அது வரக்கூடியது, அந்த தன்மையான தன்னென்ற காட்சி, அதனுடைய அந்த குழுமையான அந்த செழுமையான காட்சியை பார்த்துட்டு செடி கொடிகள் செழிப்பாக இருந்து புள்ளினங்கள் பறந்து வந்து அதனுடைய இசை முரசங்கள், அதனுடைய ஓசைகள், குயில் கூச்சங்கள், அதனுடைய ஓசைகள் கேட்டா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைச்சாங்க. தப்புங்களா? யாராவது நினைச்சு பாருங்க, இது தப்பா? இது தப்பாங்க? தப்பே இல்லை தாய்மார்களே, இது தப்பே இல்லை. அல்லாஹ்வுடைய படைப்புல இப்படியெல்லாம் இருக்கலாமே அப்படின்னு நினைச்சு இப்படின்னு குனிஞ்சாங்க. அல்லாஹு தஆலா ஒரு கல்புல கேட்டா, டேய் என்ன நினைச்சுக்கிட்ட? என்னுடைய படைப்புக்கு எனக்கு நீ யோசனை சொல்றியா? நான் படைச்ச மலை சரியில்லை, அங்க செடி கொடி வேணும், மரம் வேணும், உயிரினங்கள் வேணும், பறவை இனங்கள் வேணும், தண்ணீர் தடாகம் வேணும், நீர்வீழ்ச்சி வேணும், பசுமை கோலத்தோடு இருக்கணும்னு எனக்குன்னு நீ யோசனை சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். இது என்னங்க பெரிய தவறா? இப்ப அவங்களுக்கு தவறுன்னு விளங்கிருச்சு. ஆஹா, என் ரப்பினுடைய ஆட்சியில் அவனுடைய செயலில் என்னுடைய யோசனையை சொன்னதை போல தப்பான ஒரு மூடத்தனமான மடத்தனமான முட்டாள்தனமாக அல்லாஹ்வுக்கு கோபப்படும் இந்த காரியத்தை செய்துவிட்டேனே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வருவதற்கு முன்னால் கற்பனை அல்லங்க, சங்கைக்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் நடந்த தானூஸினுடைய வரலாறு. அவரு யா அல்லாஹ், இந்த தவறுக்கு எனக்கு நீ மன்னிப்பு தந்தேன் என்று எனக்கு எந்த ஒரு அடையாளத்தை கொண்டு தெரியப்படுத்தாத வரை இந்த நிமிஷத்தில் இருந்து என்னுடைய தவறுக்கு தண்டனையை நானே எனக்கு வழங்கிக் கொள்வேன். என் உறவினர்கள், உற்றார், பெற்றார், மற்றவர் யாரிடத்திலும் அணுக மாட்டேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன், நான் ஒதுங்கியவனாக இருப்பேன், தின்ன மாட்டேன், உண்ண மாட்டேன், சத்தியாகிரகம் இருப்பேன். யா அல்லாஹ், என்னை மன்னித்ததற்குண்டான ஒரு அடையாளத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தாத வரை நான் எதுவுமே பருக மாட்டேன், உண்ண மாட்டேன் என்று தனக்குத்தானே தண்டனையை உண்டாக்கி கொள்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் அசந்து சோர்ந்து ஆளு அப்படியே உருகிக்கிட்டே இருக்கிறார். ஆனால்
அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நான் செய்த இந்த நினைப்புக்கு தவறுக்கு தண்டனை இல்லை, மன்னித்தேன் என்ற ஒரு அடையாளம் எனக்கு வராத வரையில் என் வாழ்க்கையிலே நான் செய்த செயலெல்லாம் பாழாகிவிட்டதே என்று அவர்கள் பதறிக்கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறார். ஊரிலே இருக்க பிடிக்கவில்லை, அண்டை ஊருக்கு நடந்து கொண்டே போகிறார், மலைகளை கடந்து போகிறார், காடு வழியாக போகிறார். அங்க போனா ஒரு ஊர் மக்கள், அங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம் அவங்க கொஞ்சம் விசேஷமானவங்க, எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறாங்க, ஒரு தலைமையின் கீழ் ஒத்துமையா இருக்கிறாங்க. அங்க நாட்டாமை என்று ஒரு 3-4 பேர் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த குழு ஒன்னு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு ஊருக்கு வெளியே ஒரு பெரிய விசாலமான பகுதியில் ஊர் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னாங்க. வானாமுங்க, நான் சாப்பிட மாட்டேன்னாங்க. வற்புறுத்தி பார்த்தா ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்களேங்க, மூக்க பிடிச்சா சீவம் போற மாதிரி இருக்குதுங்கிறீங்களே, ஏங்க சாப்பிட மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. முடியவே முடியாதுன்னாங்க. காரணத்தை சொல்லுனாங்க. அப்ப இந்த விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்ப நீங்களும் நாம நினைக்கிறோமே, அப்படித்தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இது போய் ஒரு பெரிய குத்தமா, இது என்ன பெரிய குத்தமா? அந்த நாட்டாம கேட்கிறாரு, இது என்னப்பா இவ்வளவு பெரிய குத்தமா நீ செய்துட்ட அப்படின்னு. அந்த நாட்டாம பெரியவர், ஏங்க நீங்க சொல்லுங்க, இது என்னங்க அவ்வளவு பெரிய குத்தமா, மன்னிக்க முடியாத குத்தமா, இது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? என்னங்க இது ஒரு சாதாரணமானது தானே, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பெருசா ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணு நாம பெருசா நினைக்க கூடாதுங்க, இதுல என்னங்க பெரிய தப்புன்னு எல்லாரும் பேசுறாங்க. அப்போ 4 நாட்டாமையும் சேர்ந்து இப்படி சொன்ன உடனே பெரிய நாட்டாமைக்கு தைரியம் வந்துருச்சு. நான் சொல்லலைங்க, சம்பவங்க கிதாபுல இருக்குது. உடனே அந்த நாட்டாமை சொன்னாரு, இந்தா தம்பி, இந்தாங்க பெரியவங்களை, நீங்க செய்த அந்த குத்தம் இருக்குதே அதனுடைய தண்டனையை நாங்க வாங்கிக்கிறோம். யாரு? அந்த பந்தியில் எல்லாம் இருக்கிறாங்களே, ஊர் வாழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்களே, அவர் சொல்ற, ஏன்னா நாட்டாமல அவர் சொல்றாரு, நாங்க வாங்கிக்கிறாத அந்த தண்டனை எங்களுக்கு எல்லாம் கொடுக்கட்டும், யூ ஆர் ஃப்ரீ, நீங்க இருந்து ரிலீஃப் ஆயிடுங்க, உங்களை நாங்க ரிலீஃப் ஆக்கிறோம். அல்லாஹ் இடத்துல சொல்றோம், யா அல்லாஹ் அந்த தண்டனையை எங்களுக்கு கொடுத்துரு, அவரை நீங்க சுத்தமாக்கிரு அப்படின்னு அவர் எல்லாருடைய சார்பிலையும் சொன்னார். சொல்லி அடுத்த வினாடி அல்லாஹு தஆலா இந்த தானூசனுடைய கல்புல போட்டான், இந்த இடத்துல இருந்து நீ போயிரு, தண்டனை நடக்கும் இடத்திலிருந்து நீ போயிடு, உனக்கு மன்னிப்பு. உடனே அவர் போனாங்க. போய் ஒரு 20 அடி போகல, அந்த ஊர்வாழ் மக்களை அப்படியே பூமியில அழுத்தி விட்டான். அந்த தவறுக்குண்டான தண்டனை, அந்த ஒரு தவறுக்காக வரலாறுல குறிக்கப்படுகிறது. அந்த ஊர்வாழ் மக்கள் அந்த சமைச்ச சாப்பாடு, சோறு, புல்ல, குட்டி, ஆணு, பெண்ணு அனைத்து பேரையும் பூமியில அப்படியே பாதாளத்தில் அடக்கிட்டான். அந்த செயலுடைய தண்டனை. அல்லாஹ்விடத்துக்கு யோசனை சொல்றதுக்கு நீ யாருடா என்ற கேள்விக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கண் முன்னால கண்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனை. ஒரு கால் துலங்குமேயானால், துலக்கப்படுமையானால், அது நிகழ்த்தப்படுமையானால் இப்படி கொடுமையாக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா அந்த கொடுமைகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தௌபா செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன, இறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருபவர்களை, பாவ மன்னிப்பு கோருபவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியம். தவறை தெரிந்த பிறகு திருத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹு தஆலா ஆசைப்படுவான். பாவமூட்டங்களாக மூட்டமா, அது ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் பாவம் செய்யறதுக்கு இன்னதுண்டு இல்லைங்க. ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து திருந்தணும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் ஒத்தி போட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எல்லா அநியாயமும் செய்து, பஞ்சமா பாதங்கள் என்னங்க, எல்லா பாவத்தையும் செய்துகிட்டு இருந்த ஒரு நாரத்தனமான ஒரு ஆளு. அவனை பத்தி அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, இந்த பாரு, பி கேர்ஃபுல், இவனை எந்த இடத்துலையும் அண்ட விடாத, எந்த இடத்துலையும் நெருங்க விடாத, இவன் மிக மோசமானவன், இவன் நாசமானவன், இவனுக்கு நரகந்தான் என்று அறிவுறுத்தப்பட்டு அந்த பட்டியலிலே இனம் காட்டப்பட்டவனாக இருந்த அவனை திடீர்னு ஒரு நாள் அல்லாஹு தஆலா அவனை அழைத்து அவனை கண்ணியப்படுத்து என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றான். அவனை போய் கண்ணியப்படுத்த சொல்றானே ரப்பு, இது என்னடா கூத்தா இருக்குது? அவனா எந்த வகையில செய்த நாரே ஊரே நாரி போயிருமே, அவன் அநியாயம் செய்த அவன் நாசக்காரனாச்சேன்னு சொல்லி அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான், அவன் செய்த பாவத்திற்கு, உன்னுடைய பாவத்திற்கு, நீ செய்து கூட்டி இருக்கக்கூடிய பாவத்தினுடைய சுமை மலைகளை விட அதிகமாக குவியலாக இருக்கிறது.
எனவே உனக்கு எப்படியடா தண்டனை இல்லாமல் இருக்க முடியும் என்று மலக்குகள் அவனை பார்த்து கேட்ட பொழுது அவன் சொல்லுவான், என்னுடைய பாவமூட்டங்களை அந்த மலையை விட அல்லாஹுடைய ரஹ்மத்து, அவனுடைய மஃபிரத்து, அவனுடைய பொறுமை, அவனுடைய மன்னிப்பு அதைவிட பெரிதல்லவா என்று அவன் சொன்னான். அவனுக்கு ஈமான் இருக்கிறது, அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மாறலாக செய்தியை சொன்னதை நாம் பார்க்கிறோம். மனம் திருந்தி அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி விளங்கினான். லா யஸ்கல்கு ஷைஉன் அன்சான், ஒரு செயல் இன்னொரு செயலுக்கு தடங்கல் அல்ல, 2 செயல் அல்ல, 2000 செயல் அல்ல, 2 கோடி சரி அல்ல, கோடானு கோடி அல்ல, எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான செயல்களை ஏக காலத்தில் எப்படியும் செம்மையாக சீராக செழுமையாக செய்து கொண்டிருத்து கண்காணித்துக் கொண்டு அவதானித்துக் கொண்டும் பார்த்து கொண்டும் அதை இயக்கிக் கொண்டிருக்கும் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனை புரிந்து அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உண்மை வழித்தோன்றல்களாக அண்ணலம் பெருமானாரை பின்பற்றி வாழும் பாக்கியசாலிகளாக யா அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவனுடைய பாவச் செயல்கள் எது என்பதை தெரிந்து செய்யாமல் பாதுகாக்கும் அருள் மிக்கவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. எந்த சபையில் இருப்பவர்கள் அனைத்து பேர்களுடைய உள்ளங்களிலே நாட்டங்கள், தேட்டங்கள், ஆசைகள், எண்ணங்கள், ஹலாலானவைகள் நிரம்ப இருக்கின்றன. எது எது எங்களுடைய உள்ளத்தில் ஆசைகளாக இருக்கின்றனவோ, எது எது எங்களுக்கு தேவைகளாக இருக்கின்றனவோ அனைத்தையும் அறிந்த இறைவா ரப்பே, அனைத்தையும் தருவது உனக்கு சாதாரணம். அவைகளை தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இம்மை வாழ்க்கையில் அருளும், மறுமை வாழ்க்கையில் ஈடேற்றமும் பாக்கியமும் நிறைவாக தந்தருள்வாயாக. எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள், நாங்கள் பெற்றெடுத்த செல்வ குழந்தைகள், எங்களது உடன்பிறப்புகள், எங்களது கரம் பற்றிய ஜோடியர்கள், நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள், எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரிய பெருந்தகைகள், எங்களிடத்திலே கல்வி உயர்ந்த மாணவ திலகங்கள், நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், நல்வழிப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சத்திய முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைத்து பேர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத் என்னும் நேர்வழியை தந்தருள்வாயாக. இங்கு பேசிய பேச்சை கொண்டு பேசியவனுக்கும் பேச்சை கேட்டவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஹிதாயத் என்னும் நேர்வழியை தந்தருள்வாயாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே அடக்கமாகவும் மிக மிக பணிவாகவும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் நானும் அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கை வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தொழுகக்கூடிய நேரத்திலும் தொழுகைக்கு பிறகு இதற்குரிய துஆக்களில் இந்த சின்னவனுடைய நல்வாழ்வுக்காக, பாக்கியத்திற்காக, மன்னிப்பிற்காக, ஈடேற்றத்திற்காக, அல்லாஹ்வை பற்றி வாழக்கூடிய அந்த பக்தி தக்வா கிடைக்க வேண்டும் என்று நீங்களும் கேளுங்கள், இந்த பாவிக்கும் சேர்த்து கேளுங்கள் என்று உங்களிடத்திலே தழுமையாக வேண்டிக் கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.